ஸோ முதலாவது காணொலி என்ன பார்க்க போறோம், பல்கலைக்கழகத்துல கல்வி கற்கின்ற முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான, அதாவது இயர் செகண்ட் செமஸ்டர்ல காணப்படுகின்ற ஃபைனான்சியல் அக்கௌண்டிங் 2 என்ற ஒரு பாடத்தை நம்ம பார்க்க போறோம். ஸோ பாடத்துக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி பெஸ்டா நம்ம என்ன செய்ய போறோம்னா பேப்பரை பார்க்க போறோம். ஸோ பரீட்சை வினாத்தாள் வந்து எவ்வாறு காணப்படுங்க, ஸோ நான் வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் பாருங்க. பாத்தீங்கன்னா பரீட்சை வினாத்தாள் வந்து எவ்வாறு காணப்பட போகுதுன்னா, பகுதி 1 பகுதி 2ன்னு பாத்தீங்கன்னா 2 பகுதியை பிரிச்சிருப்பாங்க. மொத்தம் பாத்தீங்கன்னா 3 hours 3 ஹவர்ல பாத்தீங்கன்னா 4 அல்லது 5 வினாக்கள் வரும். ஸோ அந்த 5 வினாக்கள் பாத்தீங்கன்னா செய்யக்கூடியதாக காணப்படும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா தெரிவு செய்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடையாது. அவ்வளவு வினாவை நம்ம என்ன செய்யணும்னா ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அப்ப இதுல பாத்தீங்கன்னா 1 தொடக்கம் 20 வரை பாத்தீங்கன்னா கோடடிப்பதற்கான இல்லாட்டி புள்ளடி கொடுப்பாங்க. அந்த புள்ளடியில பாத்தீங்கன்னா மார்க் பண்ணதுக்கான ஒரு வினாக காணப்படும். இது பாத்தீங்கன்னா இலவான முறையில் நீங்க செய்யணும்னா இதுக்கான நோட்ஸ் விளையும் கொள்ளணும். ஸோ முதல் பாடத்துல இருந்து நீங்க கடைசி வரைக்கும் படிக்கின்ற பாடத்துக்கான சிறிய நோட்ஸ்களையும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில கணக்குல வந்து எவ்வாறு செய்வதற்கான முறையினையும் பார்த்துக்கொள்ளணும். ஸோ அப்ப இதுல பாருங்க 1 தொடக்கம் 20 வரையும் காணப்படுது. ஸோ அது தவிர்த்து அடுத்து பாத்தீங்கன்னா பகுதி 2 வினா காணப்படுது. இந்த பகுதி 2 வினால பாத்தீங்கன்னா முதலாவது கொஸ்டின் பாத்தீங்கன்னா கம்பெனியா காணப்பட போகுது. ஸோ அப்ப இந்த கம்பெனியை பாத்தீங்கன்னா 35 அல்லது 40 வினாக்களுக்கான ஒரு கணக்கா காணப்பட போகுது. இதையும் பாத்தீங்கன்னா இலவான முறையில செய்யக்கூடியதாக காணப்படும். இதை பாத்தீங்கன்னா படிப்படியா ஒவ்வொரு வீடியோவின் மூலம் நம்ம பார்ப்போம் எவ்வாறு செய்வது. ஸோ இது கொமர்ஸ் எடுத்தவங்களுக்கு தெரியும் வந்து எப்படி செய்யறதுன்னு. ஸோ இதை பாத்தீங்கன்னா அவங்களுக்கான ஒரு முறையா காணக்கூடியதாக காணப்படும். அடுத்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து இரண்டாவது கொஸ்டின் வந்து நோட்ஸா காணப்படும். அடுத்து பாத்தீங்கன்னா 3வது கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஷேர் இஷ்யூஸ் கேபிட்டல் இதோடு தொடர்புடைய ஒரு கணக்காக காணப்படும். அடுத்து பாத்தீங்கன்னா 4வது கொஸ்டின். ஸோ இதோட பாத்தீங்கன்னா நம்மளுடைய பகுதி 2 வினானது முடிவடையக்கூடியதாக காணப்படும். நம்ம என்ன சொல்லுவோம் கேபிட்டல்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் என்ன செய்யணும்னா டெஸ்ட் இயர்ல செகண்ட் செமஸ்டர்ல பாத்தீங்கன்னா ஃபைனான்சியல் அக்கௌண்டிங் 2 ஆனது டெஸ்ட் ஒரு நோட்ஸ் பகுதியா இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம், இலகுவான ஒரு பகுதி. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பார்ட் 1லயும் வரக்கூடியதா இருக்கும், பார்ட் 2லயும் பாத்தீங்கன்னா கொஸ்டின் வரக்கூடியதா இருக்கும். இலகுவான முறையில் என்ன செய்யக்கூடியதா இருக்கும்னா புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். ஸோ நம்ம பார்ப்போம் ஷேர் வகைகள் என்ன வந்து எப்படி மேற்கொள்றாங்க ஒவ்வொரு முறையும் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ இந்த ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணி பாருங்க. கேபிட்டல் அப்படி இல்லாட்டி என்ன சொல்லுவோம்னா ஷேர் இஷ்யூ சொல்லுவோம். ஸோ இப்போ எங்க பேர் பத்தி விஜயகுமார், யூனிவர்சிட்டி ஆஃப் பவுனியா, ஃபேக்கல்டி பிசினஸ் ஸ்டடீஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ். ஸோ இதுல பாத்தீங்கன்னா பிஜிடி அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிஏ வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். டிப்ளமா இன் ஐசிடி வந்து முடிச்சிருக்கேன். நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து ஜாயின் ஆகும் நினைச்சீங்க, ஜூம் கிளாஸ் ஜாயின் ஆகும் நினைச்சீங்கன்னா ஸோ எங்க வாட்ஸ்அப் நம்பர் 2 வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. ஸோ இந்த 2 வாட்ஸ்அப் நம்பரும் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயில் அட்ரஸ் இருக்குது. ஸோ அந்த மெயிலுக்கும் பாத்தீங்கன்னா நீங்க இமெயில் பண்ணலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்டா பார்ப்போம் கேபிட்டல். ஸோ கேபிட்டல்னு உங்களுக்கு தெரியும், மூலதனம். நம்ம தமிழ் என்ன சொல்லுவோம், மூலதனம். ஸோ இந்த மூலதனம் எதுக்கு தேவைப்பட போகுதுன்னா ஒரு வணிகத்தை வந்து ஆரம்பிச்சு நம்ம என்ன செய்யணும் தொடர்ச்சியா நடத்தி செல்லணும். ஸோ எதுக்கு என்ன செய்ய போறாங்கன்னா கேபிட்டல் தேவை. இது பாத்தீங்கன்னா ஒரு சிறிய நிறுவனம் பிறக்கும் பாரிய அளவான நிறுவனம் வரைக்கும் தேவை. ஸோ இந்த கேபிட்டல் நம்ம என்ன செய்ய போறோம்னா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் தெரியும், கம்பெனி பாத்தீங்கன்னா தனியார் கம்பெனி காணப்படுது, பொது கம்பெனி காணப்படுது. இது நிறைய கம்பெனி பாத்தீங்கன்னா நீங்க வணிக கல்வியில படிச்சிருப்பீங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மூலதனம் என்பது மிக ஒரு அவசியமானது. ட்ரில்லியன் கணக்குல, அதாவது கோடி கணக்குல என்னது பிசினஸ் வந்து மேற்கொள்ளக்கூடிய நிறுவனம் ஒன்றுதானது இந்த கம்பெனி காணப்படுது. ஸோ இந்த கம்பெனியில பாத்தீங்கன்னா பெஸ்ட் நம்ம என்னென்ன பார்க்க போறோம், கம்பெனில மூலதனத்துல என்னென்ன பார்க்க போறோம்னா சோர்ஸ் ஆஃப் கேபிட்டல், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் கேபிட்டல். அடுத்து இந்த ஸ்டேட்டஸ் கேபிட்டல் பாத்தீங்கன்னா 2 இருக்குது, ஷேர் இஷ்யூஸ், அது பாத்தீங்கன்னா கோல்ஸ் அண்ட் ஷேர்ஸ் என்று காணப்படுது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கோல்ஸ் அண்ட் ஷேர்ஸ்ல பாத்தீங்கன்னா அது சில ஓர்டர் காணப்படுது. கோலிங் போது கன்சிடரேஷன் ஆஃப் தி ஆர்ம்ஸ், அடுத்து பாத்தீங்கன்னா அலாட்மெண்ட், அடுத்து பாத்தீங்கன்னா கோல்ஸ், ஃபர்ஸ்ட் கோல்ஸ் அண்ட் செகண்ட் கோல்ஸ்னு காணப்படுது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நோட்ஸ் வந்து பாரிய அளவுல ஒரு கஷ்டம்னு சொல்ல முடியாது. இது என்ன சொல்றாங்கன்னா ஒரு நிறுவனத்தை இந்த மெயின் சோர்சஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா ப்ரொவைடிங் கேபிட்டல். அப்ப என்ன சொல்றாங்க, ஒரு நிறுவனத்துல பாத்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன் என்னது மூலதனத்தை திரட்டணும். மூலதனத்தை திரட்டுனா தான் என்ன செய்ய முடியும், வணிகத்தை வந்து தொடர்ச்சியாக நடத்தி செல்ல முடியும். சோ அந்த நோக்கத்துல என்ன செய்யறாங்கன்னா நிறுவனம் பாத்தீங்கன்னா கம்பெனி பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும் பங்குகளை வரும். தமிழ்ல படிச்சிருப்போம்னா பங்குகள். சோ இங்க என்ன செய்ய போறோம், இங்கிலீஷ்ல படிக்க போறோம் ஷேர்ஸ். அப்படின்னா ஷேர்ஸ் வழங்கி என்ன செய்ய போறாங்க, நிறுவனத்துக்கு தேவையான மூலதனத்தை பெற்றுக்கொள்ள போறாங்க. அதான் நம்ம என்ன சொல்றோம்னா சோர்சஸ் கேபிட்டல்னு சொல்றோம். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா ஸ்டேட்டஸ் கேபிட்டல். ஸ்டேட்டஸ் கேபிட்டல் நம்ம தமிழ்ல படிச்சிருப்போம் கூறப்பட்ட மூலதனம், பங்கு மூலதனம் படிச்சுப்போம். ஸோ இந்த கூறப்பட்ட மூலதனம்னா நிறுவனத்துக்கு தேவையான சந்தர்ப்பத்தில் என்ன செய்ய போறாங்கன்னா சில ஆவணங்கள் என்ன செய்ய போறாங்க, வெளியிட போறாங்க. அந்த கம்பெனி தொடர்பான ஆவணங்களை வெளியிட்டு அதன் மூலம் என்ன செய்ய போறாங்கன்னா பணத்தை பெற போறாங்க. இதை நம்ம சொல்றாங்க ஸ்டேட்டஸ் கேபிட்டல். இந்த ஸ்டேட்டஸ் கேபிட்டல் வந்து எவ்வாறு பெற போறாங்கன்னா ஷேர் இஷ்யூஸ், அடுத்து பாத்தீங்கன்னா கோல்ஸ் அண்ட் ஷேர்ஸ்னு 2 முறையில வந்து பெறக்கூடியதாக காணப்படும். ஸோ இந்த 2 முறையில பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு பாரியலான ஒரு கஷ்டம் சொல்ல முடியாது. ஸோ இந்த இடம்பெறுகின்ற முறைகளை பார்த்தீங்கன்னா மேற்கொள்றோம்னா டெஸ்ட் பாத்தீங்கன்னா போலிங் ப்ரோக்ராம் கன்சிடரேஷன் ஆஃப் நம்பர் ஆஃப்
ஸ்டேட்டஸ் அண்ட் அப்ளிகேஷன். அப்போ இந்த மூலதனத்தை வந்து எவ்வாறு பெற போறாங்க பாத்தீங்கன்னா கோலிங் ஃப்ரம் த கன்சிடரேஷன் ஃபண்ட்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா அலோட்ஸ்மெண்ட். அடுத்து பாத்தீங்கன்னா கோல்ஸ், ஃபர்ஸ்ட் கோல்ஸ் அண்ட் செகண்ட் கோல்ஸ். மூலதன பிசினஸ் செய்யறாங்க, கோல் பண்றாங்க, அப்ளிகேஷனை வெளியிட போறாங்க. சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா அப்ளிகேஷனை வெளியிடுறாங்க. வெளியிடும் பேரை ஞாபகம் வச்சுக்கணும். நிறுவனம் எதுக்கு மேற்கொள்ள போறாங்கன்னா மூலதனத்தை வந்து பெற்றுக்கொள்வதற்காக. சோ மூலதனத்தை பெற்றுக்கொள்றாங்க, என்ன செய்வாங்க பெஸ்டா ஆவணங்கள் வெளியிடும் போது அவங்க என்ன செய்வாங்க, பணம் என்ற ஒரு கருவினாவது பணம் என்ற ஒரு சாதனத்தை பெறக்கூடியதா காணும். அடுத்து பாத்தீங்கன்னா அலோட்ஸ்மெண்ட், அதை ஒதுக்கீடு செய்ய போறாங்க. என்ன செய்ய போறாங்கன்னா ஒதுக்கீடு செய்ய போறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கோல்ஸ். இப்ப என்ன செய்ய போறாங்கன்னா நமக்கு இவ்வளவு மூலதனம் தேவை, இவ்வளவு காசு தேவை, என்ன செய்ய போறாங்கன்னா கோல்ஸ்னால அதை வந்து அறிவிக்க போறாங்க. இப்போ குறிப்பிட்ட உதாரணம் பாருங்க, இந்த யூனிவர்சிட்டி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த யூனிவர்சிட்டி எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட மாணவர்களுக்கு என்ன செய்ய போறாங்கன்னா தெரிவு செய்ய போறாங்க. என்ன தெரிவு செய்ய போறாங்க, ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும், உதாரணத்துக்கு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்டா இருக்கலாம், அடுத்து பாத்தீங்கன்னா பிஎம்ஆ இருக்கலாம், பேங்கிங் இன்சூரன்ஸா இருக்கலாம். அப்ப குறிப்பிட்ட சில மாணவர்கள் என்ன செய்ய போறாங்க, தெரிவு செய்ய போறாங்க. அப்ப அந்த மாணவர்கள் என்ன செய்ய போறாங்கன்னா கோல் பண்ணுவாங்க. சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் தெரிவு செஞ்சிருக்கீங்க பாத்தீங்கன்னா யூஜிசியால ஒரு ஃபார்ம் அனுப்பியிருப்பாங்க. அதே மாதிரி போகும்போது என்ன செய்ய போறாங்கன்னா கம்பெனிகள் வந்து என்ன செய்ய போறோம்னா வெளியிட போகுது. சோ வெளியிடுவதன் மூலம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான மூலதனம் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படும். இது மாற்றினாங்க இதுல காணப்படுகின்ற இப்போதை காணப்படுகின்ற ஒரு மின்சார காணப்படுது. சோ இப்ப இந்த பார்ப்போம், இந்த கோடி இந்த ஷேர்ஸ் வந்து பதிவு செய்வதற்கான டபுள் என்ட்ரி மிக மிக முக்கியமான ஒரு ஓலைகளா இருக்கலாம், ஏழைகளா இருக்கலாம். அக்கௌண்டிங் பொறுத்த வரைக்கும் மிக ரொம்ப முக்கியமான ஒரு அடிப்படை காரணம் என்ன பாத்தீங்கன்னா இரட்டை பதிவு சொல்லுவாங்க, டபுள் என்ட்ரின்னு சொல்லுவோம். சோ இந்த டபுள் என்ட்ரி பாத்தீங்கன்னா எப்படி மேற்கொள்ள போறாங்கன்னா ஒரு ஷேர் வந்து வழங்க, உதாரணத்துக்கு ஒரு ஆவணத்தை நீங்க வழங்க போறீங்க. உதாரணம் எக்ஸாம்பிள் ஒரு பேனா, ஒரு கடை போட்டிருக்கீங்க, கடையில செய்யறீங்க, பேனா விற்பனை செய்யறீங்க. அப்ப பேனா விற்பனை செய்யும் போது நீங்க செய்ய பேனா வந்து வழங்க போறீங்க ஒரு வாடிக்கையாளருக்கு. சோ வாடிக்கையாளருக்கு வழங்கும் போது நீங்க என்ன செய்வீங்க, வாடிக்கையாளருக்கு பேனா கொடுத்தீங்கன்னா வாடிக்கையாளர் என்ன எதிர்பார்க்க போறீங்க, காசு எதிர்பார்க்க போறீங்க. சோ அதே மாதிரி நிறுவனத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க, ஆவணத்தை வெளியிட போறாங்க, அப்ளிகேஷனை வெளியிடும் போது நிறுவனத்துக்கு என்ன செய்ய போகுது, கேஷ் வரப்போகுது. சோ நிறுவனத்துக்கு கேஷ் வந்தவங்க தெரியும், நிறுவனத்துக்கு கேஷ் வந்து அது ஒரு எசட்டா காணப்படுது. அப்ப பேங்க் அல்லது கேஷ், அது பாத்தீங்கன்னா அது செக்கா கொடுக்கலாம், முதல்ல பாத்தீங்கன்னா கேஷா கொடுக்கலாம். அது பாத்தீங்கன்னா ஒன்னா பாத்தீங்கன்னா பேங்க் அண்ட் கேஷ் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா டெபிட், அதாவது காசு அல்லது வங்கி பாத்தீங்கன்னா வரவாகவும். அப்ளிகேஷன் நம்ம என்னத்தை வெளியிட போறோம், அப்ளிகேஷன் தான் வெளியிட போறோம். சோ அப்ப அப்ளிகேஷன் அக்கௌண்ட் என்ன இருக்கும், கிரெடிட்டா இருக்கும். சோ அப்ப என்ன செய்யறோம், ஆரம்பத்துல பெஸ்ட் நம்ம அப்ளிகேஷன் வெளியிட போறோம். சோ அப்ளிகேஷன் வெளியிட போறோம்னா அந்த அப்ளிகேஷன் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆகும். நமக்கு நிறுவனத்துக்கு காசு வரக்கூடியதா இருக்கும், இன்சைட் காசு வரக்கூடியதா இருக்கும். கேஷ் அல்லது பேங்க் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா டெபிட்டா இருக்கும். சோ இது பாத்தீங்கன்னா ஒன்னாவது டபுள் என்ட்ரி. ரெண்டாவது டபுள் என்ட்ரி பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு அதே பேனா எடுத்துக்கொள்ளுங்க. அதை என்ன செய்யறீங்க, பேனா எடுத்துக்கோங்க. நீங்க ஒரு பேனா பாத்தீங்கன்னா 30 ரூபாய்க்கு விற்பனை செஞ்சீங்கன்னா சம்டைம் பாத்தீங்கன்னா வாடிக்கையாளர்கிட்ட பாத்தீங்கன்னா 30 ரூபாய் காசு இல்லாத சந்தர்ப்பத்தில் என்ன செய்வாங்க, 50 ரூபாய் வழங்கக்கூடியதா இருக்கும். சோ 50 ரூபாய் வழங்கும் போது உரிமையாளர் நீங்க இருந்தீங்கன்னா நீங்க செய்ய மறுபடியும் ரிட்டர்ன் பண்ண போறீங்க. எவ்வளவு ரிட்டர்ன் பண்ண போறீங்க, அந்த மேலதிகமா காணப்படுகின்ற 20 ரூபாய் வந்து ரிட்டர்ன் பண்ண போறீங்க. சோ அதே செயற்பாடு செய்ய போறீங்க. நிறுவனத்துக்கு பாத்தீங்கன்னா மேலதிகமாக அப்ளிகேஷனுக்கு மேலதிகமாக பணம் நிறுவனத்துக்கு வந்த பிறகு பாத்தீங்கன்னா அது என்ன செய்வாங்கன்னா ரிட்டர்ன் பண்ணக்கூடியதா இருக்கும். அப்ப ரிட்டர்ன் பண்ணணும்னா நிறுவனத்தோட காசு என்ன செய்வது, குறைவடைய போகுது. சோ அப்ப நிறுவனத்தோட காசு குறைவடைஞ்ச நம்ம என்ன செய்யலாம், நிறுவனத்தை விட்டு அவுட் சைட் வந்து காசு போக போகுது. ஸோ அவுட் சைட் காசு போக நமக்கு தெரியும். பேங்க் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா கிரெடிட்டா இருக்கும், பேங்க் அக்கௌண்ட் அல்லது கேஷ் அக்கௌண்ட் வந்து கிரெடிட்டா இருக்கும். சரியா, அப்ப காசு குறைவடைய போது நிறுவனத்தில். அடுத்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் அக்கௌண்ட், ஸோ இங்க மாத்திருக்கணும், அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட்டா காணப்படும். ஸோ மேல பாருங்க அப்ளிகேஷன் அக்கௌண்ட் அண்ட் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆகும். கீழே பாத்தீங்கன்னா தலைகீழா மாறும், அதிகமா வாங்கிட்டோம். ஸோ அப்ப அதிகமா அவங்க ரிஜெக்ட் பண்ண போறோம். ஸோ ரிஜெக்ட் பண்ணணும் நம்ம என்ன செய்ய போறோம், அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட்டும் பேங்க் அண்ட் கேஷ் அக்கௌண்ட் வந்து கிரெடிட்டும் காணப்பட போகுது. ஸோ இது முதலாவது செயல்முறையா காணப்பட போகுது. என்ன செய்ய போறீங்க, ஷேரை வழங்க போறீங்க. ஷேரை வழங்கின பிறகு என்ன செய்ய போகுது, நிறுவனத்துக்கு காசு வரப்போகுது. ஸோ காசுக்கான டபுள் என்ட்ரி பெஸ்டா பதிவு செய்யறீங்க. எப்படி பதிவு செய்ய போறீங்க, கேஷ் அண்ட் பேங்க் அக்கௌண்ட் பதிவு செய்ய போறீங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் பதிவு செய்ய போறீங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்க போறீங்க, அப்ளிகேஷனை விட நீங்க சொல்லப்போற அந்த அப்ளிகேஷனை விட மேலதிகமா ரிசீவ் பண்ணிருந்தீங்கன்னா அப்ளிகேஷன் அது என்ன செய்ய போறீங்க, அதுக்கான காசை வந்து ரிஜெக்ட் பண்ண போறீங்க. அப்ப நிறுவனத்தோட அந்த காசு என்ன செய்ய வெளியே போக போகுது. சோ நிறுவனத்தை விட்டு காசு வெளியே போனா நீங்க என்ன செய்வீங்கன்னா காசு கண்டிப்பா குறைவடைய போகுது. நிறுவனத்தோட கேஷ் என்ன செய்வது கண்டிப்பா குறைவடைய போகுது. சோ அதுல பாத்தீங்கன்னா பேங்க் அண்ட் கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட் குறைவடைய போகுதுன்னு அசெட் அவளும் குறைவடைஞ்சு கிரெடிட் சைட் வர போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா அலாட்மெண்ட் அண்ட் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா டெபிட்டா இருக்கு. இப்ப அப்ளிகேஷன் செய்ய போது நிறுவனத்துக்கு மறுபடியும் வரனால பாத்தீங்கன்னா அது நான் வரும் நிறுவனத்துக்கு சொத்தா இருக்குனால அது வந்து வரவு பக்கமா இருக்கும்.
ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம என்ன செஞ்சிட்டோம், இப்போ இது எதுக்காக மேற்கொண்டோம்னா மூலதனத்தை அதிகரிக்கிறதுக்காக. ஸோ அப்போ காசு வந்துட்டு இருக்காது, அப்படியே நம்ம என்ன செய்ய போறோம்னா மூலதனத்துக்கு மாத்த போறோம். ஸோ உங்களுக்கு தெரியும் கேபிட்டல் அக்கௌண்ட் டபுள் என்ட்ரி உங்களுக்கு தெரியும், கேஷா இருக்கலாம், அசட்டா இருக்கலாம், எதா இருந்தாலும் குறிப்பிட்ட அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா பர்டிகுலர் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா டெபிட்டும், கேபிட்டல் அல்லது ஸ்டேட்டஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா அவருக்கு கிரெடிட்டும் இருக்கும். சரியா? ஸோ அப்ப இதுல பாருங்க அப்ளிகேஷன் காசு வந்துருச்சு, காசு வந்த பிறகு மேலதிகமாக காணப்படுது ரிஜெக்ட் பண்ணிட்டோம். இப்ப என்ன செய்ய போறோம்னா குறிப்பிட்ட அந்த அமௌண்ட்டை நம்ம என்ன செய்ய போறோம்னா அலோகேட் பண்ண போறோம். எங்க அலோகேட் பண்ண போறோம்னா மூலதன கணக்குக்கு மாற்ற போறோம், அதாவது ஸ்டேட்டஸ் கேபிட்டலுக்கு மாற்ற போறோம். சரி, இங்க வந்து என்ன சொல்லுவோம், கேபிட்டல் மட்டும் சும்மா சொன்னா அது பிள்ளையா இருக்கும். என்ன செய்யணும், சேர்த்து ஸ்டேட்டஸ் கேபிட்டல் சொல்லக்கூடியதா இருக்கும். ஸோ அப்ப அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் வந்து டெபிட்டும், ஸ்டேட்டஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து கிரெடிட்டும் வரப்போகுது. அப்ப என்னது அப்ளிகேஷன் மூலம் காசு வந்துச்சு. ஸோ அதனால அந்த அப்ளிகேஷன் அக்கௌண்ட் வந்து என்னது டெபிட்டும், ஸ்டேட்டஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா கிரெடிட்டும். ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்கன்னா ஸோ இதோட பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து செயற்பாடு முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து என்ன சொல்றாங்கன்னா கோலிங் எரர்ஸ். அதாவது கோலிங் எரர்ஸ்னா டிஃப்ரெண்ட் ஒன்றும் இல்லை, அதாவது கடன் பட்டோர்னு நம்ம சொல்லக்கூடியதா இருக்கும். என்ன இருக்கும்னா கடன் பட்டோர்னு சொல்லக்கூடியதா இருக்கும். செலுத்த வேண்டியது அதாவது நிறுவனத்துக்கு வர வேண்டியது சொல்லலாம். அதாவது பங்குகளை வாங்கினவங்க பாத்தீங்கன்னா நிறுவனத்துக்கு செலுத்த வேண்டியதா காணப்படும், குறிப்பிட்ட கம்பெனி செலுத்த வேண்டியதா காணப்படும். அதான் என்ன சொல்றாங்க கோலிங் எரர்ஸ். இது பாத்தீங்கன்னா நிறுவனத்துக்கு வரும் வண்டி, அதாவது ட்ரேட் ரிசீவபிள்னு சொல்லுவாங்க. ட்ரேட் ரிசீவபிள்னு சொல்லுவோம். நம்ம என்ன செய்ய போறோம்னா பங்குகளை வெளியிட போறோம். பங்குகளை வெளியிடுற சந்தர்ப்பத்தில் பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட சில அமௌண்ட் மட்டும் தான் என்ன செய்ய போறாங்க, கொடுக்க போறாங்க. எஞ்சிய காசை பாத்தீங்கன்னா பிறகு என்ன செய்ய போறாங்கன்னா குறிப்பிட்ட ஒரு டைம்ல இருந்து செலுத்த போறாங்க. அதுதான் நம்ம என்ன சொல்றோம் கோலிங் எரர்ஸ் நம்ம சொல்றோம். இதனுடைய டபுள் என்ட்ரி பாத்தீங்கன்னா கோலிங் எரர்ஸ் அக்கௌண்ட், அதாவது வர வேண்டியதான் 20 ஒரு சொத்து ட்ரேட் ரிசீவபிள் பாத்தீங்கன்னா கரண்ட் அசெட்ல இன்வென்ட்ரி கீழே பாத்தீங்கன்னா கரண்ட் அசெட்ல பதிவு செஞ்சு. அப்போ கோலிங் எரர்ஸ் அக்கௌண்ட் ட்ரேட் ரிசீவபிள் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா அது கோலிங் ட்ரேட் ரிசீவ் நீங்க பதிவு செய்ய மாட்டோம். என்னன்னு பதிவு செய்ய போறோம்னா கோலிங் எரர்ஸ் அக்கௌண்ட் வந்து டெபிட்டும். அது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோலாவும் இருக்கும், செகண்ட் கோலா, அதாவது முதலாவது தடக்க பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து குறிப்பிட்ட அப்ளிகேஷன் வந்து அறிவிச்சிருப்போம். ஸோ அது நிறுவனத்துக்கு போதாத சந்தர்ப்பத்துல இரண்டாவது முறை என்ன செய்யும் அப்ளிகேஷன் வந்து வெளியிடக்கூடியதா இருக்கும். அது அந்த டெஸ்ட் முறை வந்து வெளியிடுறது டெஸ்ட் கோல். இரண்டாவது தரக்கு நம்ம அப்ளிகேஷன் வெளியிட்டோம்னா அது பாத்தீங்கன்னா செகண்ட் அண்ட் ஃபைனல் கோல் நம்ம சொல்லுவோம். ஸோ இது பாத்தீங்கன்னா எரர்ஸ்னு பாத்தீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வரும் அது ரிசீவபிள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிசீவபிள் நிறுவனத்துக்கு வர வேண்டிய காசு. சரி, அப்போ கோலிங் எரர்ஸ் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா டெபிட்டும், டெஸ்ட் கோல் அக்கௌண்ட் வந்து கிரெடிட்டும், பாத்தீங்கன்னா செகண்ட் அண்ட் ஃபைனல் கோல் பாத்தீங்கன்னா கிரெடிட்டும் காணப்படும். ஸோ இது பாத்தீங்கன்னா கோலிங் எரர்ஸ் அக்கௌண்ட். அடுத்து என்ன செய்ய போறோம்னா இந்த கோலிங் எரர்ஸ் அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா காசு நிறுவனத்துக்கு வந்திருக்கும் தானே, குறிப்பிட்ட அமௌண்ட்டை பாத்தீங்கன்னா காசா கட்டியிருப்பாங்க. ஃபுல் அமௌண்ட்டையும் காசா கட்டாம இருக்க மாட்டாங்க, குறிப்பிட்ட அமௌண்ட் என்ன செஞ்சிருப்பாங்க காசா கட்டியிருப்பாங்க. அப்படி குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து காசா கட்டி இருந்தா அதுக்கான டபுள் என்ட்ரி பாத்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட். ஸோ குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நிறுவனத்துக்கு அந்த பர்டிகுலர் கம்பெனி செலுத்தியிருந்தாங்கன்னா கம்பெனியோட அசெட் என்ன செய்ய போகுது, இன்க்ரீஸ் ஆக போகுது. அப்ப கம்பெனியோட அசெட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது கம்பெனியோட கரண்ட் அசெட் என்ன செய்ய போகுது, அதிகரிக்க போகுது. கரண்ட் அசெட்ல ஒன்று தானே அது பேங்க் அண்ட் கேஷ். அப்ப பேங்க் அண்ட் கேஷ்னா இன்க்ரீஸ் ஆக போகுது. அப்ப இன்க்ரீஸ் ஆகுது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டெபிட் சைட் வரக்கூடியதா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கேஷ் வந்து எதன் மூலமா பெறப்படுது, கோலிங் எரர்ஸ். அப்ப இந்த கோலிங் எரர்ஸ் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா இருக்கும்னா கிரெடிட்டா. சரியா? ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் கிரெடிட் போடுறாங்க. சம்டைம் பாத்தீங்கன்னா இப்ப தாமதம் ஆகிருந்தா வந்து நீங்க பேங்க்ல லோன் எடுக்கிறீங்க, பேங்க்ல லோன் எடுத்தீங்கன்னா நீங்க குறிப்பிட்ட தவணை கட்டணம் செலுத்துறதுக்கு பாத்தீங்கன்னா தவறிட்டே இருக்கிறீங்க. என்ன செய்வாங்க, அப்ப இன்ட்ரெஸ்ட் அதிகரிப்பாங்க. அப்ப இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்கும் போது பாத்தீங்கன்னா அது அந்த பேங்க் பாத்தீங்கன்னா ஒரு நன்மையா காணப்படுது, மேலதிகமா காசு இருக்கும். அதே செயற்பாடு என்ன செய்ய போறாங்க கம்பெனி பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட பங்குகளை வாங்கின நபர்கள் வந்து காசு செலுத்தாத சந்தர்ப்பத்தில் என்ன செய்வாங்க அந்த பங்குகளுக்கு ஏற்ற வட்டியை செய்வாங்க விதிப்பாங்க. ஸோ அந்த வட்டியை விதிக்கும் போது பாத்தீங்கன்னா நிறுவனத்தோடு வருமானமா காணப்படும். அந்த வருமான நிலை பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா கிரெடிட்டா காணப்படும். சரியா? ஸோ இது கிளியர் ஞாபகம் வச்சும் கோலிங் எரர்ஸ் பாத்தீங்கன்னா இட்ஸ் மே பி ஹேப்பன் தட் ஷேர் ஹோல்டர்ஸ் டு நாட் பே த கோல் அமௌண்ட் டு டேட்ஸ். அதை என்ன சொல்றாங்கன்னா குறிப்பிட்ட டேட்ல பாத்தீங்கன்னா அந்த காசை கட்டல. அதான் நான் சொல்றேன் காசை நிறுவனத்துக்கு குறிப்பிட்ட டேட்ல செலுத்தல. இது பாத்தீங்கன்னா கோலிங் எரர்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா கோலிங் அட்வான்ஸ். அப்ப கோலிங் அட்வான்ஸ்னா என்ன செஞ்சாங்கன்னா பெஸ்டா காசை வர வேண்டியதுக்கு இப்ப பாத்தீங்கன்னா அதிகமா கொடுத்துட்டாங்க. இப்ப என்ன செஞ்சாங்க அதிகமா கொடுத்துட்டாங்க. அப்ப கேஷ் என்ன செஞ்சாங்கன்னா அதிகமா கொடுத்துட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா சம்டைம் ஷேர் ஹோல்டர்ஸ் பே பார்ட் ஆஃப் த ஹோல் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் த கோர்ஸ் நாட் yet மேட். அப்ப என்ன சொல்றாங்க இதுல பாத்தீங்கன்னா சம்டைம் அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க மேல அதிகமா பணத்தை வந்து செலுத்திருப்பாங்க. அந்த அப்ளிகேஷனை விட அந்த கோர்ஸை விட அதிகமா பணம் செலுத்திருப்பாங்க. ஸோ அத்தனை சொல்றாங்கன்னா கோலிங் அட்வான்ஸ் சொல்றாங்க. ஸோ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா கோலிங் அட்வான்ஸ் இந்த டைம்ல பாத்தீங்கன்னா என்ன செயற்பாடுகள் போகுதுன்னா அப்ளிகேஷனை விட அதிகமா நம்ம என்ன செய்யிருப்போம் காசை வாங்கியிருப்போம். அப்ப காசை வாங்கி நம்ம என்ன செய்யணும், அது பெஸ்டா காசு வந்ததுக்கான டபுள் என்ட்ரி பதிவு செய்யணும். அப்ப காசு வந்து அவங்களுக்கு தெரியும் கேஷ் அக்கௌண்ட்.
அசெட் வந்து அதிகரிக்க போகுது. ஸோ பேங்க் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா டெபிட். அடுத்து பாத்தீங்கன்னா இது எது மூலமா ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா கோலிங் அட்வான்ஸ் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா கிரெடிட்டும். ஸோ இந்த டபுள் என்ட்ரி பாத்தீங்கன்னா கோலிங் அட்வான்ஸ் வரக்கூடியதா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இதை நம்ம என்ன செய்ய போறோம்னா இப்ப அதிகமா வாங்கிட்டு வந்தானே அதை நம்ம என்ன செய்ய போறோம், ரிஜெக்ட் பண்ண போறோம், திருப்பி செலுத்துவோம். இப்ப திருப்பி செலுத்துவது பாத்தீங்கன்னா கோலிங் அட்வான்ஸ் அக்கௌண்ட். கோலிங் அட்வான்ஸ் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா டெபிட்டும். அடுத்து பாத்தீங்கன்னா பர்டிகுலர் அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட் கோலா இருக்கும், செகண்ட் கோலா இருக்கலாம். அது பாத்தீங்கன்னா இருக்கும் கிரெடிட்டா இருக்கும். சரியா? இது பாத்தீங்கன்னா கோலிங் அட்வான்ஸ்க்கான டபுள் என்ட்ரியா இருக்கும். ஸோ அதுல பாத்தீங்கன்னா எதுவும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதுக்கான டபுள் என்ட்ரி தான் அது இந்த இடத்துல கொடுத்துருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட இந்த டபுள் என்ட்ரி வந்து கண்டிப்பா பாடமாகி கொள்ளுங்க. ஏன் இந்த டபுள் என்ட்ரி தெரியாம பாத்தீங்கன்னா கீழே காணப்படுகின்ற கொஸ்டின் செய்ய முடியாது. ஸோ இப்ப நான் இப்ப சொல்லியிருந்தாலும் குறிப்பிட்ட சில விளங்கி இருக்கும், குறிப்பிட்ட சிலது விளங்கி இருக்காது. ஸோ இப்ப இதில் என்ன செய்ய போறோம்னா இந்த டபுள் என்ட்ரி அடிப்படையா கொண்டு நம்ம என்ன செய்ய போறோம்னா இப்போ ஒவ்வொரு வினாவும் நம்ம என்ன செய்ய போறோம்னா செய்ய போறோம். ஸோ இது கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல வந்து இந்த 2 வினா மட்டும் இல்லை. நீங்க பிராக்டிஸ் எடுப்பதுக்காக பாத்தீங்கன்னா அதிகமான வினாக்கள் பாத்தீங்கன்னா இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா நான் ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா அதிகமான வினாக்கள் காணப்பட போகுது. ஸோ இந்த அதிகமான வினாக்கள் நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது நீங்க என்ன செய்வீங்க, சிறந்த ஒரு புள்ளியிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படும். ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் ஃபைனான்சியல் அக்கௌண்டிங் 2ல. சரியா? இதுல பாத்தீங்கன்னா கீழே டபுள் என்ட்ரி நான் கொடுத்துருக்கேன். என்னன்னா டபுள் என்ட்ரி வரக்கூடியதா இருக்கும் குறிப்பிட்ட ஒரு இதுல. ஓகேவா? ஸோ பொண்ணா பாருங்க கேஷ் அக்கௌண்ட், அடுத்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் அக்கௌண்ட், அடுத்து பாத்தீங்கன்னா பிரிண்டிங் வந்து சில இதுனா குறிப்பிட்டிருக்கேன். ஸோ ஒன்னாவது கொஸ்டினை பார்ப்போம், அது வந்து எப்படி நம்ம செய்வது. ஓகேவா? ஸோ ஒன்னாவது கொஸ்டினை பார்த்தா உங்களுக்கு அது செஞ்சு போகும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ இந்த முறையில் தான் செய்து கொள்ளலாம். ஸோ ஒன்னாவது பார்ப்போம். என்ன கொஸ்டின் பாத்தீங்கன்னா கோலிங் போது கன்சிடரேஷன் 1 அலோட்ஸ்மெண்ட். அது என்ன சொல்றாங்கன்னா கோலிங் பண்ண போறாங்க, அப்ளிகேஷன் செய்ய போறாங்க, வெளியிட போறாங்க. ரீசன் வெளியிங்க எதுக்கு அப்ளிகேஷன் வெளியிடுறாங்க, ஷேர் ஹோல்டர் கேபிட்டல் வந்து அதிகரிப்பதற்காக. ஒன்னாவது எக்ஸைட் சொல்றாங்கன்னா பிக் பிஎல்சி இஷ்யூ த 15 million ஷேர் த பிரைஸ் ஆஃப் பிரைஸ். அப்ப என்ன சொல்றாங்கன்னா பிக் பிஎல்சி எவ்வளவு இஷ்யூ பண்றாங்க, 15 மில்லியன். கிளியர் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, 15 மில்லியன் ஷேர் வந்து இஷ்யூ பண்றாங்க. அப்ப நிறுவனம் எவ்வளவு இஷ்யூ பண்றது நமக்கு 15 மில்லியன் ஷேர் இஷ்யூ பண்றாங்க. அதோட பிரைஸ் எவ்வளவு, ஈச் 20 rupees. அப்போ ஒவ்வொரு ஷேரோட பிரைஸ் எவ்வளவா, 20 ரூபாவாம். As application have been received for the ₹500 million shares and they have been allocated accordingly sent by the bookkeeping entry to record these share issues. அப்ப என்ன சொல்றாங்கன்னா நிறுவனம் பாத்தீங்கன்னா 15 மில்லியன் ஷேர் இஷ்யூ பண்றாங்க. ஒரு ஷேரோட பிரைஸ் எவ்வளவு சொல்றாங்க, 20 ரூபாய் சொல்றாங்க. சரியா? நிறுவனம் எத்தனை இது வந்து இஷ்யூ பண்றாங்க, அப்ப எத்தனை அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணிருக்கீங்க, they have been received for ₹15 மில்லியன். அப்ப அவங்க இஷ்யூ பண்ண அதே அளவு தான் வந்து அப்ளிகேஷன் வந்து ரிசீவ் பண்ணிருக்காங்க. அப்ப இங்க ரிஜெக்ட் பண்றதோ அடுத்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு செயல்பாடும் இருக்காது. அப்ப என்ன செய்ய போறோம்னா இதுக்கான பெஸ்ட்டா சில முறைகள் காணப்படுது. அந்த முறைகள் நீங்க யூஸ் பண்ணினது இலகுவா நீங்க செஞ்சுக்கலாம், நீங்க கொஸ்டினை செஞ்சு போகலாம். சரியா? பெஸ்ட் என்ன செய்யுங்க, எவ்வளவு ஷேர் வந்து இஷ்யூ பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இஷ்யூ பை த எவ்வளவு ஷேர் வந்து இஷ்யூ பண்றாங்க, இஷ்யூ பாத்தீங்கன்னா 15 மில்லியன் ஷேர் வந்து இஷ்யூ பண்றாங்க. ஸோ அதை செஞ்சு கொள்ளுங்க, பெஸ்ட்டை நீங்க நோட் பண்ணி கொள்ளுங்க. உங்களுடைய அசைன்மெண்ட் பேப்பரா இருக்கும், அதெல்லாம் செஞ்சு இந்த இடத்துல நான் செய்யறேன், அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்றேன். அது ஷேர் பாத்தீங்கன்னா ஷேர் இஷ்யூஸ் எவ்வளவு செய்யறாங்க, 15 மில்லியன் இஷ்யூ பண்றாங்க. அடுத்து ஈச் பிரைஸ் எவ்வளவு சொல்றாங்க, 20 rupees சொல்றாங்க. அப்போ உன்னுடைய பிரைஸ் எவ்வளவு சொல்றாங்க, 20 ரூபாய் சொல்றாங்க. உங்களுடைய பிரைஸ் எவ்வளவு சொல்றாங்க, 20 ரூபாய் சொல்றாங்க. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து நோட் பண்ணிக்கொள்ளுங்க நிறுவனத்துக்கு எவ்வளவு அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணுது, இதுதான் ரொம்ப முக்கியம். எவ்வளவு அப்ளிகேஷன் வந்து ரிசீவ் பண்ணுது. ஸோ பெஸ்ட் என்ன செய்ய போறீங்க, ரிசீவ் பாத்தீங்கன்னா எத்தனை மில்லியன் ஷேர் வந்து ரிசீவ் பண்ணிருக்காங்கன்னா அதையும் அது நோட் பண்ணி கொள்ளுங்க. ஸோ அதை நோட் பண்ணி கொண்டீங்கன்னா உங்களுக்கு அது மிக இலகுவாக இருக்கிறது கணக்கு செய்வதற்கு. ஸோ பாருங்க இப்ப இந்த இன்ஃபர்மேஷன் ஆனது இந்த பெரிய அந்த பந்தியிலிருந்து எடுக்கப்பட்ட இலகுவான இன்ஃபர்மேஷனா இருக்க போகுது. சரியா? இதை நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஸோ இதை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம், டபுள் என்ட்ரி நம்ம வந்து பதிவு செய்ய போறோம். ஸோ பெஸ்டா பாருங்க என்ன செய்ய போறோம்னா பெஸ்ட்டா என்ன செய்ய போறீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் வந்துருச்சுன்னா பெஸ்ட்டா எவ்வளவு ரிசீவ் பண்ணிருக்கோம், எத்தனை மில்லியன் ஷேர் வந்து ரிசீவ் பண்ணிருக்கோம் பெஸ்ட்டா ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா 15 மில்லியன் ஷேர் வந்து ரிசீவ் பண்ணிருக்கும். ஸோ 15 மில்லியன் ஷேர் வந்து ரிசீவ் பண்ணிருக்கும். ஒரு ஷேருக்கான பிரைஸ் எவ்வளவு சொல்றாங்க, 20 ரூபாய். அப்ப டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு பார்க்கணும். ஸோ 15 மில்லியன். ஸோ உங்களுக்கு தெரியும் 15 மில்லியன்னா இதுக்கு பிறகு என்ன செய்ய போகுது, 6 சைபர் இருக்கும், அதை இன்க்ளூட் பண்ணிக்கொள்ளுங்க. இதுக்கு பிறகு என்ன செய்ய போகுதுன்னா 6 சைபர் வரக்கூடிய 15 மில்லியன்னா 1,50,00,000. கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1,50,00,000 பாத்தீங்கன்னா காசுனது வரக்கூடியதா இருக்கும். ஸோ இது என்ன செய்ய போறோம்னா ஒரு ஷேர் தான் 15, ஒரு ஷேர் தான் 20 தான். தர நீங்க என்ன செய்ய போறீங்க, பெருக்க போறீங்க. எத்தனால
15 மில்லியன். ஸோ 15 மில்லியன் இப்போ 3 சைடு நீக்கி செய்கிறேன். 15 மில்லியன் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் வந்திருக்கு. எவ்வளவு அமௌண்ட் வந்திருக்குன்னா இந்த இஷ்யூ பண்ண அதே மாதிரி ரிசீவ் பண்ணதுக்கான டோட்டல் அமௌண்ட் நீங்க பெருக்கி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க பாத்தீங்க எவ்வளவு வந்திருக்கும், 300 வந்திருக்கும். ஸோ எவ்வளவு வந்திருக்கும்னா 300 மில்லியன். இல்லை ஞாபகம் வச்சுக்கோங்க, 300 மில்லியன். ஸோ என்ன செஞ்சிருப்பீங்க, இந்த 15 மில்லியன்னா ஸோ அது பிராக்கெட்ல போட்டுக்கொள்றேன் பாத்தீங்க அமௌண்ட்ல. ஸோ 15 மில்லியன் தான். இதுக்கு பிறகு என்ன சேர்ப்பீங்க, 6 சைவரை சேர்க்க போறீங்க. இதுக்கு பிறகு 6 சைவரை சேர்த்து எனக்கு என்ன சேர்ப்பதுன்னா இந்த அமௌண்ட் வரக்கூடியதா இருக்கும். ஸோ இது என்ன செய்யுங்க, அப்படியே நீங்க பெருக்கி இருப்பீங்க. பெருக்கி தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 300 மில்லியன் சேர்ப்பதுனா அமௌண்ட் வரப்போகுது. அப்போ 300 மில்லியன் பாத்தீங்கன்னா காசு நிறுவனத்துக்கு வரப்போகுது. ஸோ அப்ப நிறுவனத்துக்கு வரப்போகுது. இது என்ன செய்யப்பீங்கன்னா பதிவு செய்ய போறீங்க. எப்படி பதிவு செய்ய போறீங்க, இதுக்கான டபுள் என்ட்ரி. என்ன டபுள் என்ட்ரி, அப்ளிகேஷன் வந்து இஷ்யூ பண்ண என்ன டபுள் என்ட்ரின்னு பாத்தீங்கன்னா ஸோ இந்த டபுள் என்ட்ரி தான், அந்த மணி ரிசீவ் வித் அப்ளிகேஷன். ஸோ காசை வந்து ரிசீவ் பண்ணும் போது என்ன வரப்போகுதுன்னா பேங்க் கேஷ் அக்கௌண்ட், அப்ளிகேஷன் அக்கௌண்ட், பேங்க் அண்ட் கேஷ் அக்கௌண்ட் அல்லது அப்ளிகேஷன் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா கிரெடிட் நம்ம செய்யறோம், பதிவு செய்யப்படும். ஸோ அப்படின்னு அது காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். ரீசன் அது இல்லாட்டி டைம் வேஸ்டா இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஸோ நோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நோட் பண்ணி பாருங்க, ஷேர் எத்தனை இஷ்யூ பண்ணியிருக்காங்க, 15 மில்லியன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேர் பிரைஸ் வந்து 20 காணப்படுது. எவ்வளவு ரிசீவ் பண்ணிருக்காங்க, 15 மில்லியன். அப்ப ரிசீவ் பண்ணதுக்கான அமௌண்ட்டை பார்க்க போறோம். அப்போ ரிசீவ் பண்ணதுக்கு அமௌண்ட் ஆன உங்க பிரைஸ் பாத்தீங்கன்னா 20 இருக்கும். எத்தனை ஷேர் வந்து ரிசீவ் பண்ணிருக்காங்க, 15 மில்லியன். இஷ்யூ பண்ணதும் ரிசீவ் பாத்தீங்கன்னா சேம் அமௌண்டா இருக்கு. ஸோ அப்ப எந்த இது மாற்றமும் இருக்காது. இப்ப டைரக்டா பெருக்கீங்க, பெருக்கி போட போறீங்க. ஸோ என்ன டபுள் என்ட்ரி வரப்போகுது பாத்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட். கேஷ் அக்கௌண்ட் டெபிட்ல பாத்தீங்கன்னா 300 மில்லியன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் அக்கௌண்ட் அண்ட் அலாட்மெண்ட் அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்குதுன்னா 300 மில்லியன் வரப்போகுது. ஓகேவா. சோ இது போட்டா மட்டும் போதாது. என்ன செய்வீங்க, இதுக்கான விளம்பரம் என்ன செய்யக்கூடியதா இருக்கும். இதுக்கான சிறிய ஒரு விளக்கத்தின் அது நீங்க தரக்கூடியதா காணும். சிறிய ஒரு விளக்கத்தை என்ன செய்யணும்னா எழுந்தக்கூடியதா காணப்படும். ஸோ அதை மறக்காம ஞாபகம் வச்சுக்கணும், கண்டிப்பா எழுந்தணும். அப்ப எழுந்தாத சந்தர்ப்பம் பாத்தீங்கன்னா அது என்னது விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ என்ன செஞ்சிருப்பீங்கன்னா அப்ளிகேஷன் என்ன செஞ்சிருப்பீங்கன்னா அப்ளிகேஷன் அமௌண்ட் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் அமௌண்ட் என்ன செஞ்சிருப்பீங்கன்னா ரிசீவ்ல இருந்திருப்பீங்க. ஷோர்ட்ல வந்து ரிசீவ் என்ன செஞ்சிருப்பீங்க, எழுதிருப்பீங்க. ஓகேவா. ஸோ ஒன்னா செயற்பாடு முடிஞ்சு. கிளியர் ஞாபகம் வச்சுக்கோங்க. பதிவு செஞ்சுட்டு என்னது ரிசீவ் பண்ணதுக்கான பதிவு செஞ்சு. அடுத்து என்ன செய்ய போறோம்னா இதுல பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் இல்லை. ஏன் ரீசன் பாத்தீங்கன்னா இஷ்யூ பண்ணதும் 15, நிறுவனம் பாத்தீங்கன்னா ரிசீவ் பண்ணதும் பாத்தீங்கன்னா சேம். அடுத்து என்ன செய்ய போறீங்க, இது அப்படியே மாத்த போறீங்க. எங்க மாத்த போறீங்க, ஸ்டேட்டஸ் கேபிட்டலுக்கு மாத்த போறீங்க, அலாட்மெண்ட் செய்ய போறீங்க, மாத்த போறீங்க. ஸோ அதுக்கான டபுள் என்ட்ரி பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்னா இது அப்படியே மாறப்போகுது. அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா டெபிட்டும், ஸ்டேட்டஸ் கேபிட்டல் பாத்தீங்கன்னா கிரெடிட்டும். ஸோ இதுலயே கொடுத்துருப்போம். ஸோ இங்க பாருங்க. ஸோ இருக்கு அப்ளிகேஷன் அக்கௌண்ட் அண்ட் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்கு. ஸோ இந்த அமௌண்ட் அப்படின்னா சேர்ப்போம். இந்த டபுள் என்ட்ரி நம்ம சேர்ப்போம், பதிவு செய்ய போறோம். இந்த டபுள் என்ட்ரி செய்யறோம், பதிவு செய்ய போறோம். ஸோ பாருங்க இதுல வந்து அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா டெபிட்டும், ஸ்டேட்டஸ் கேபிட்டல் பாத்தீங்கன்னா கிரெடிட்டும் காணப்படுது. எவ்வளவு அமௌண்ட் காணப்பட போகுது, அதே சேம் அமௌண்ட் தான் காணப்பட போகுது. அது கிளியர் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. என்னது சேம் அமௌண்ட் தான் சேர்ப்புனா காணப்பட போகுது. ஸோ இதுல என்ன செய்யுங்க, இதுக்கானது ஒரு விளம்பரம் கொடுக்க போறீங்க. என்ன விளம்பரம் கொடுக்க போறீங்கன்னா அப்ளிகேஷன் அது அலாட்மெண்ட் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்கோம்னா சேஞ்ச் பண்ணிருக்கோம். எங்க சேஞ்ச் பண்ணிருக்கோம்னா ஸ்டேட்டஸ் கேபிட்டல் நம்ம செஞ்சிருக்கோம், சேஞ்ச் பண்ணிருக்கோம். சில பேர் செஞ்சிருக்கோம் ஸ்டேட்டஸ் கேபிட்டல் வந்து சேஞ்ச் பண்ணிருக்கோம். ஸோ இது என்ன செஞ்சிருப்பீங்க, நோட் பண்ணி விட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா ஃபுல் மார்க்ஸ் வந்து எடுக்கக்கூடியதாக காணப்படும். ஃபுல் மார்க்ஸை பார்க்கணும்னா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வரும்போது நீங்க ஃபுல் மார்க்ஸ் எடுக்கக்கூடியதா இருக்கும். ஸோ ஒன்னா கிளியர் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. விக்கோர் பிஎல்சி பாத்தீங்கன்னா 15 மில்லியன் ஷேர் வந்து இஷ்யூ பண்ணுது. ஈச் ஷேர் பாத்தீங்கன்னா 20 ரூபா காணப்படுது. எத்தனை ஷேர் ரிசீவ் பண்ணிருக்காங்க, 15 மில்லியன் ஷேர் வந்து ரிசீவ் பண்ணிருக்காங்க. இதுல எந்த வித மாற்றமும் இல்லை. ஓகேவா. ஸோ ஒன்னாவது முடிஞ்சு. ஸோ அடுத்து பார்ப்போம் ரெண்டாவது. ஸோ இதுல ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா ஏபிபிஎல்சி இஷ்யூ 10 மில்லியன் ஷேர் அப்படிங்க. பாருங்க எத்தனை இஷ்யூ பண்ணிருக்காங்க. ஸோ முதல் சொன்ன மாதிரி தான். ஸோ கொஸ்டினை வாசிக்கும் போது நீங்க நோட் பண்ணிட்டு போயிருங்க முக்கியமான கீ பாயிண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை மில்லியன் ஷேர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, 10 மில்லியன் ஷேர் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா ஈச் இந்த பிரைஸ் எவ்வளவு சொல்றாங்க, 20 ரூபாய். அப்ப ருபீஸ் ஈச் பிரைஸ் எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 20 ரூபாய். ஸோ அதை நீங்க என்ன செய்யுங்க, இந்த இடத்துல நோட் பண்ணி கொள்ளுங்க. அடுத்து என்ன சொல்றாங்க அப்ளிகேஷன் ரிசீவ் என்ன செஞ்சிருக்காங்களா 10 மில்லியன் ரிசீவ் பண்ணியிருக்காங்களா. அப்ப அப்ளிகேஷன் எவ்வளவு ரிசீவ் பண்ணியிருக்காங்களா 10 மில்லியன். ஸோ அதை என்ன செய்யுங்க, அதையும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 10 மில்லியன் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அடுத்து வாட்சி பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் என்னது வேற எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்காது. இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷன். இந்த 3 தான் இன்ஃபர்மேஷனா இருக்க போகுது. இந்த 3 தான் என்ன செஞ்சிருக்கணும் இன்ஃபர்மேஷனா
இருக்க போகுது. ஸோ இதை வச்சு நம்ம என்ன செய்யக்கூடியதா இருக்கணும், இலகுவான முறையில் வந்து அடுத்த டபுள் என்ட்ரி நம்ம பூர்த்தி செய்து கொள்ளக்கூடியதாக காணப்படும். ஸோ அப்போ இஷ்யூ பண்ணணும்னா 10 மில்லியன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, எவ்வளவு ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ பெஸ்ட்டாக நீங்க என்னத்த பார்க்க போறீங்கன்னா எவ்வளவு ரிசீவ் பண்ணியிருக்கோம். இப்போ பெஸ்ட்டாக ரிசீவ் பண்ணதுக்கான அமௌண்ட்டை கண்டுபிடிக்க போறீங்க. இதுக்கான கேஷை ரிசீவ் பண்ணிட்டோமா. ஸோ எத்தனை மில்லியன் ஷேர், 10 மில்லியன், 1 crore. 1 crore ஷேர். அப்போ 1 crore நான் 3 சைடு நீக்கி செய்யறேன், சைடு நீக்கி செய்யறேன். தர ஒரு ஷேர் பிரைஸ் எவ்வளவு, 20 காணப்படுது. ஸோ பெருக்குனீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு வரப்போகுது பாத்தீங்கன்னா 200 மில்லியன். 200 மில்லியன் செய்யப்படுதுன்னா கேஷ் வரப்போகுது. 200 மில்லியன் கேஷ் பாத்தீங்கன்னா நிறுவனத்துக்கு வர வேண்டிய கேஷ் பாத்தீங்கன்னா 200 மில்லியனா இருக்கு. 200 மில்லியன் கேஷ் பாத்தீங்கன்னா நிறுவனத்துக்கு வரக்கூடியதாக காணப்படும். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா வேற ஒரு இன்னொரு இன்ஃபர்மேஷன் உள்ள இதுல பாத்தீங்கன்னா அதிகமாக வாங்கலாம் குறைவா வாங்கலாம். ஸோ பாத்தீங்கன்னா இந்த அமௌண்ட் செஞ்சிருப்பீங்க டிரெக்டா. அப்படி நீங்க என்ன செய்வீங்கன்னா டபுள் என்ட்ரில பதிவு செய்யுங்க. ஸோ ஃபர்ஸ்டா கேஷா ரிசீவ் பண்ண அதுக்கான டபுள் என்ட்ரி உங்களுக்கு தெரியும். கேஷ் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா டெபிட்டும், அடுத்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா கிரெடிட்டும் காணப்பட போகுது. என்னது இந்த ரிசீவ் பண்ண கேஷுக்கான பெஸ்டா டபுள் என்ட்ரி பதிவு செய்யப்படும். ஸோ இதே என்ன செய்யணும், இதே நான் காப்பி பெஸ்ட் பண்றேன். ஓகேவா. ஸோ அதே தான் என்ன செய்ய போகணும் வரப்போகுது. ரீசன் வந்து இதுல எந்த இது மாற்றமும் இல்லை. இஷ்யூ பண்ணதும் 10, ரிசீவ் பண்ணதும் 10னா அது அப்படியே வரப்போகுது. ஸோ அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா கேஷ் வந்து எவ்வளவு ரிசீவ் பண்ணிருக்கோம், 200 மில்லியன் ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ பேங்க் அக்கௌண்ட் கேஷ் நிறுவனத்துக்கு வரப்போது. அப்போ நிறுவனத்தில் கேஷ் அதிகரிக்கும். இப்போ கேஷ் அதிகரிச்சா பேங்க்கோ கேஷ் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா 200 மில்லியன். அப்ளிகேஷன் கேஷ் அதிகமாக ரிசீவ் பண்ணா அப்ளிகேஷன் மூலமா. ஸோ அப்ளிகேஷன் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா 200 மில்லியன் வந்து பதிவு செஞ்சிருக்கும். ஸோ இது அது பார்த்தீங்கன்னா இளம்பரம் எழுந்திருப்பீங்க. அப்ளிகேஷன் அமௌண்ட் வந்து ரிசீவ்னு எழுந்திருக்கும். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா 200. ரீசன் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து எதுக்கு நம்ம செஞ்சோம்னு பாத்தீங்கன்னா மூலதனத்தோட கேபிட்டல் ஸ்டேட்டஸ் கேபிட்டல் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஸ்டேட்டஸ் கேபிட்டல் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா எவ்வளோ வரப்போகுது, குறிப்பிட்ட அந்த எவ்வளவு இஷ்யூ பண்ணியிருக்காங்களோ அதுக்கான அமௌண்ட் வரப்போகுது. சரியா. ஸோ இப்போ இஷ்யூ பண்ணது பார்த்தீங்கன்னா 10 மில்லியன். இப்போ இஷ்யூ பண்ணது பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் இஷ்யூ பண்ணியிருக்கோம். அப்போ 10 மில்லியன் இஷ்யூ பண்ணது தான் பார்க்க போறோம். 10 வந்து என்னது 20 பெருக்கிருப்பீங்க. ஸோ பெருக்கி நமக்கு வந்துருக்கும் 200. அப்போ அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா 200 மில்லியன். அது ஸ்டேட்டஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா 200 மில்லியன். இதுல எந்த இது ஒரு மாற்றமும் இருக்காது. சரியா. அடுத்து பார்ப்போம் 3வது கொஸ்டின். ஸோ 3வது கொஸ்டின் என்னது, அதே ஒரு செயற்பாடான ஒரு கொஸ்டின் தான். என்னது இதே சேம் கொஸ்டின் தான் வந்து இதுக்கு முன்னாடி வரப்போகுது. ஸோ அதே நம்ம என்ன செய்ய போறோம்னா சரி மேலொரு கொஸ்டின்ல மட்டும் என்ன செய்ய போறீங்கன்னா நோட் பண்ணி கொள்ள போறீங்க. MRPLC இஷ்யூ 20 மில்லியன் ஷேர்ஸ் at the price of ₹15 each. என்ன சொல்றாங்க, எவ்வளவு இஷ்யூ பண்ணிருக்காங்கன்னா இந்த MRPLC இஷ்யூ பண்ணது பாத்தீங்கன்னா 20 மில்லியன் வந்து இஷ்யூ பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ 20 மில்லியன் இஷ்யூ பண்ணா ஸோ இப்போ 20 மில்லியன் என்ன செய்யணும் நோட் பண்ணிட்டு போறீங்க. ஸோ அடுத்து பார்த்தோம்னா ஈச் இந்த பிரைஸ் எவ்வளவு சொல்லியிருக்காங்க, ₹15 சொல்றாங்க. ஈச் பிரைஸ் எவ்வளவு சொல்லியிருக்காங்க, ₹15. அப்ப ஈச் பிரைஸ் என்ன செய்யறீங்க, அதையும் என்ன செய்யறீங்க நோட் பண்ணிக்கொள்ள போறீங்க. ஈச் பிரைஸ் எவ்வளவு ₹15 சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா எவ்வளவு அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணிருக்காங்கன்னா 20 மில்லியன் அப்ளிகேஷன் வந்து ரிசீவ் பண்ணிருக்காங்க. 20 மில்லியன் அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா ரிசீவ் பண்ணிருக்காங்க. ஸோ அதை என்ன செஞ்சிருக்கீங்கன்னா நோட் பண்ணிக்கொள்ளுங்க எவ்வளவு ரிசீவ் பண்ணிருக்காங்க. ஸோ எவ்வளவு ரிசீவ் பண்ணிருக்காங்கன்னா இஷ்யூ பண்ணது 20, ரிசீவ் பண்ணது பாத்தீங்கன்னா 20, அப்புறம் என்ன சேம் அமௌண்ட். ஸோ அப்ப எந்த இது ஒரு மாற்றம் வராது. என்ன செய்ய போறீங்கன்னா அதே சேம் அமௌண்ட் தான் செஞ்சிருப்பீங்க. 1வது கொஸ்டின் இருக்கிற அதே ஆன்சர் தான் என்ன செய்ய போனா 2வது கொஸ்டின் சரி 3வது கொஸ்டினும் வரப்போகுது. என்ன செஞ்சிருப்பீங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அப்படியே சேஞ்ச் பண்ணிருப்பீங்க 3ன்னு. ஸோ அதே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன செஞ்சிருப்பீங்க சேஞ்ச் பண்ணிருப்பீங்க 3 சேஞ்ச் பண்ணிருப்பீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இடத்துலையும் பாத்தீங்கன்னா 3 சேஞ்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த இடத்துலையும் பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிருப்பீங்க 3. ஸோ பெஸ்ட்டா உங்களுக்கு அவ்வளோ கிளியரா இல்லைன்னா மறுபடியும் பாருங்க. இந்த பிக் பிஎல்சி வந்து அது இஷ்யூ பண்ணிருக்க 20. பெஸ்ட்டான சேர்ப்பீங்க ரிசீவ் பண்ணது எவ்வளவு ரிசீவ் பண்ணிருக்காங்க, ரிசீவ் பண்ணதுக்கான அமௌண்ட்டை கண்டுபிடிக்க போறீங்க. என்ன செஞ்சிருப்பீங்க இந்த 20 வந்து 15 பெருக்கிருப்பீங்க. பெருக்கின ஒரு அமௌண்ட் உங்களுக்கு எவ்வளவு 300 வந்துருக்கு. ஸோ அப்போ அந்த 300 தான் அது கேஸுக்கான அமௌண்டா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டஸ் கேபிட்டலுக்கு மாத்த இந்த ஸ்டேட்டஸ் கேபிட்டலுக்கு மாத்த கிளியரா வச்சுக்கோங்க. எவ்வளவு இஷ்யூ பண்ணிருக்கீங்களோ இஷ்யூ பண்ணதையும் பிரைஸையும் பெருக்குனீங்கன்னா இஷ்யூ பண்ணதையும் பிரைஸையும் பெருக்குனீங்கன்னா என்ன வரப்போகுதுன்னா இந்த ஸ்டேட்டஸ் கேபிட்டலுக்கான அமௌண்ட் வரக்கூடியதா இருக்கும். பார்ப்போம் எதை பார்க்க போறோம்னா எக்ஸாம்பிள் 4. ஸோ இந்த எக்ஸாம்பிள் 4 பார்த்தீங்கன்னா சேம் கொஸ்டின் தான். ஏன்னா இது உங்களுக்கு விளங்குறதுக்காக தானே இந்த 4 கொஸ்டின் போட்டோம். நான் ஒரு கொஸ்டின்லேயே நான் முடிச்சிருக்கேன். ஸோ அந்த 4 கொஸ்டின் தொடர்ச்சி அவங்க செய்யும் போது ஒரு ஐடியா வரும். ஸோ இப்படிதான் நம்ம செய்ய போறோம். ஸோ அடுத்த பிறகு 4வது கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா சமன் பிஎல்சி பாத்தீங்கன்னா இஷ்யூ பாத்தீங்கன்னா 75 மில்லியன் ஷேர் வந்து இஷ்யூ பண்றாங்க. ஸோ என்ன செய்யணும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா இலகுவா இருக்கு. எத்தனை ஷேர் வந்து இஷ்யூ பண்றாங்க,
75 மில்லியன் ஷேரை பார்த்தீங்கன்னா இஷ்யூ பண்றாங்க. ஸோ அதையும் நீங்க நோட் பண்ணி கொடுங்க. 75 மில்லியன் ஷேர் வந்து இஷ்யூ பண்றாங்க. ஈச் ஷேரோட பிரைஸ் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 20 ரூபாய் சொல்லியிருக்காங்க. ஷேர்ஸ் பிரைஸ் எவ்வளவு? 20 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க நாட்டுன்னு இதுல பாத்தீங்க வீன் ரிசீவ் பாத்தீங்கன்னா for 75 மில்லியன் ஷேர்ஸ். அப்ப எவ்வளவு ரிசீவ் பண்ணிருக்காங்களா? மீன் பாத்தீங்கன்னா 75 மில்லியன் ஷேர் வந்து ரிசீவ் பண்ணிருக்காங்க. சோ அதையும் நீங்க நோட் பண்ணி கொள்ளுங்க. உங்களுக்கு இன்னும் இலகுவான முறை ஆயிரும். சோ இந்த 3 இன்ஃபர்மேஷன் தான் வேற இதை வச்சு பாத்தீங்கன்னா இதுல எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இருக்காது. இதுல வந்து கேஷை ரிசீவ் பண்ணிருக்காங்க, இதுக்கான டபுள் என்ட்ரி கேட்டிருப்பாங்க. ஸோ டெஸ்ட்டை கிளியரா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. டெஸ்ட்டை ரிசீவ் பண்ணதுக்கான டோட்டல் அமௌண்ட்டை கண்டுபிடிக்கணும். ஏன் ரிசீவ் பண்ணதுக்கான டோட்டல் அமௌண்ட்டை கண்டுபிடிக்கிறோம்னா டெஸ்ட் என்ன செஞ்சிருப்போம், நம்ம அமௌண்ட் என்னது அப்ளிகேஷனை வந்து வழங்கியிருப்போம். ஸோ அப்ளிகேஷன் வழங்க அதே சந்தர்ப்பத்தில் என்ன செஞ்சிருப்போம்னா கேஷை ரிசீவ் பண்ணியிருப்போம். அப்போ டோட்டல் கேஷை கண்டுபிடிக்கணும். இப்போ கேஷ் பார்த்தீங்கன்னா கேஷ் எவ்வளவு கண்டுபிடிக்க போறீங்கன்னா கேஷ் ஈக்குவல் பார்த்தீங்கன்னா எதுக்கு சமனா இருக்க போதுன்னா ஒரு ஷேர்ன்ற பிரைஸ் தான் 20 ரூபாய்னா, ஒரு ஷேர்ன்ற பிரைஸ் தான் 20 ரூபாய்னா 75 மில்லியன் ஷேர்ன்ற பிரைஸை கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ என்ன செஞ்சிருப்பீங்கன்னா 75 தர என்ன செஞ்சிருப்பீங்கன்னா 20ஆல பெருக்கியிருப்பீங்க. 20ஆல பெருக்கணும் டோட்டல் அமௌண்ட் வந்துடும். ஸோ 75 என்ன செஞ்சிருப்பீங்க பெருக்கியிருப்பீங்க 20ஆல. ரீசன் வந்து ஒரு ஷேர் தான் 20 ரூபாய்னா, ஒரு ஷேர் தான் 20 ரூபான்னு பாத்தீங்கன்னா 75 மில்லியன் ஷேர் காணப்படுது. ஸோ இப்போ 75 மில்லியன் ஷேருக்கான என்ன செஞ்சிருப்பீங்கன்னா கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிக்க என்ன செஞ்சிருப்பீங்க பெருக்கிருப்பீங்க. ஸோ பெருக்குன்னு உங்களுக்கு வந்திருக்கும் பாத்தீங்கன்னா டோட்டல் பாத்தீங்கன்னா 1500 மில்லியன். எவ்வளவு வந்திருக்கும்? 1500 மில்லியன் வந்திருக்கும். ஸோ இப்போ இந்த 1500 மில்லியன் என்ன செஞ்சிருப்பீங்கன்னா இதுக்கான டபுள் என்ட்ரி என்ன செஞ்சிருப்பீங்க பதிவு செஞ்சிருப்பீங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மேலுள்ள அதே இதை நான் என்ன செஞ்சிருக்கீங்கன்னா காப்பி பேஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ இல்லை டைப் நான் டைம் வேஸ்ட் அப்போ என்ன செஞ்சிருப்பீங்க பேங்க் அல்லது கேஷ் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா 1500 மில்லியன். அடுத்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா 1500 மில்லியன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒன்னாவது முடிஞ்சு. அடுத்து என்ன செய்ய போறோம்னா இது எங்க சேஞ்ச் பண்ண போறோம்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ண போறோம். என்ன செய்ய போறோம் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு மாத்த போறோம். ஸோ அப்போ கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு மாற்றும் போது பாத்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்ல எந்த இது மாற்றம் வராது. என்ன செய்ய போறோம் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் தான் செய்ய போறோம் மாத்த போறோம். அப்ளிகேஷன் அக்கௌண்ட் ஜஸ்டா பாத்தீங்கன்னா டெபிட். அடுத்து ஸ்டேட்டஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா கிரெடிட் என்ன செஞ்சிருப்பீங்க 1500 பதிவு செஞ்சிருப்பீங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இதோட இது முடிஞ்சு. ஸோ நீங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா கிரெடிட் இங்கே டெபிட். ஸோ இதுல பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் அக்கௌண்ட்டே க்ளோஸ் ஆயிரும் இருக்காது நிறுவனத்துல. ஓகேவா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா அடிப்படை ஒரு அறிவு எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். எவ்வாறு கொஸ்டின் வரும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பையா எப்படி செஞ்சுட்டு வருதுன்னு. ஸோ இப்போ என்ன செய்ய போறோம்னா அதற்கு கூட கொஞ்சம் விரிவாக்கமா பார்க்க போறோம். அதோட செய்ய போறோம்னா கொஞ்சம் விரிவாக்கமா நம்ம பார்க்க போறோம். ஸோ பாருங்க இப்ப என்ன செய்ய போறோமா அதே கொஸ்டின் தான் இப்ப கொஞ்சம் விரிவாக்கமா பார்க்க போறோம். The big PLC issued 20 million share at the price of ₹25 each. எத்தனை மில்லியன் ஷேர் வந்து இஷ்யூ பண்றாங்களா? பிக் பிஎல்சி பாத்தீங்கன்னா 20 மில்லியன் ஷேர் வந்து இஷ்யூ பண்றாங்களா? ஸோ பெஸ்டா மார்க் பண்ணி கொடுங்க 20 மில்லியன் ஷேர். ஓகே. அடுத்த ரெண்டாவது இன்ஃபர்மேஷன் என்ன சொல்றாங்க? ஈச் ஷேர் பிரைஸ் எவ்வளவு சொல்றாங்க? 20 ரூபாய் சொல்றாங்க. ஈச் ஷேர் பிரைஸ் எவ்வளவு சொல்றாங்க? 20 ரூபாய் சொல்றாங்க. ஸோ அதை என்ன செஞ்சு கொடுங்க நோட் பண்ணி கொடுங்க. அடுத்து என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஹஸ் பீன் ரிசீவ் ஃப்ரம் 30 மில்லியன் ஷேர். அப்போ இங்க பாருங்க அப்ளிகேஷன் பீன் ரிசீவ் for 30 மில்லியன் ஷேர். 30 மில்லியன் ஷேர் கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. 30 மில்லியன் ஷேர் வந்து ரிசீவ் பண்ணிருக்காங்க. And the expect the application money we rejected when allocating shares. Prepare the bookkeeping entries to record these share issues. அப்ப என்ன சொல்றாங்கன்னா எக்ஸ்ட்ரா அதிகமா காணப்படுகின்ற அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ண போறோம் ரிட்டர்ன் பண்ண போறாங்க. சோ இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் 3 காணப்படுது. சோ இந்த இன்ஃபர்மேஷன் 3 வச்சு நம்ம என்ன செய்யணும்னா பதிவு செய்ய போறோம். சோ அப்போ ஒன்னா பெஸ்ட் என்ன செய்ய போறீங்கன்னா அமௌண்ட் கேஷுக்கான ரிசீவ். அப்ப எவ்வளவு ரிசீவ் பண்ணிருக்குன்றத பார்க்க போறீங்க. இந்த ரிசீவ் பண்ணதுக்கான டோட்டல் அமௌண்ட் அப்ப என்ன செஞ்சிருப்பீங்க டோட்டல் கேஷை கண்டுபிடிப்பீங்க. டோட்டல் கேஷ். ஸோ டோட்டல் கேஷ் பாத்தீங்கன்னா ஈக்குவல் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஷேர் தான் 25னா எத்தனை ஷேர் வந்து ரிசீவ் பண்ணிருக்கோம் எத்தனை அப்ளிகேஷன் வந்து ரிசீவ் பண்ணிருக்கோம் 30. ஸோ இப்போ 30 மில்லியன்னா 3 கோடி ஷேர்ஸ் வந்து அப்ளிகேஷன் வந்து ரிசீவ் பண்ணிருப்போம். அப்போ 30 தர என்ன செஞ்சிருப்பீங்கன்னா எதால பெருக்கிருப்பீங்கன்னா 25ஆல பெருக்கிருப்பீங்க. ரீசன் பாத்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு தான் 25னா ஏன்னா பாத்தீங்கன்னா 30 மில்லியன் ஷேர் உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா சோ என்னென்ன செஞ்சு 3 ஷேர் சேர்த்துக்கொள்ளுங்க. சோ சேர்த்துட்டு பெருக்கினீங்க உங்களுக்கு வந்திருக்கும் பாத்தீங்கன்னா டோட்டல் என்ன இருக்கும் 30. என்ன செஞ்சிருப்பீங்க பெருக்கிருப்பீங்க எதால பெருக்கிருப்பீங்கன்னா 25ஆல பெருக்கிருப்பீங்க. ஸோ 25ஆல பெருக்கி நமக்கு வந்திருக்கும் பாத்தீங்கன்னா டோட்டல் பாத்தீங்கன்னா 750. எவ்வளோ 750 மில்லியன் அமௌண்ட் 750 மில்லியன். அதாவது 75 கோடி பாத்தீங்கன்னா
75 கோடி மில்லியன் பாத்தீங்கன்னா நிறுவனத்துக்கு அது வந்திருக்கக்கூடியதாக காணப்படும். ஸோ ஒன்னா பாத்தீங்கன்னா டோட்டல் கேஷ். எதுக்கு கிளியரா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ரிசீவ் பண்ண அப்ளிகேஷன் தான். பெஸ்டா ரிசீவ் பண்ண அப்ளிகேஷன் எந்த கொஸ்டின் எடுத்தாலும் பெஸ்டா ரிசீவ் பண்ணதுக்கான அமௌண்ட்டை பதிவு செய்ய போறீங்க. ஸோ இப்போ ரிசீவ் பண்ணதுக்கான அமௌண்ட்டுக்கான டபுள் என்ட்ரி அது கேஷ் வந்து நிறுவனத்துக்கு, அப்போ கேஷ் அக்கௌண்ட் வந்து டெபிட். இந்த கேஷ் எதன் மூலம் வந்துச்சு, அப்ளிகேஷனை வந்து ரிசீவ் பண்ணல. ஸோ அப்போ அப்ளிகேஷன் அக்கௌண்ட் வந்து கிரெடிட். ஸோ நான் மேலோட அதே என்ன செய்ய போறேன், காப்பி பேஸ்ட் பண்ண போறேன். ஸோ இதில் பாருங்க பேங்க் அக்கௌண்ட் அண்ட் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் இருக்கு. ஸோ காப்பி அண்ட் நான் என்ன செஞ்சேன், பேஸ்ட் பண்றேன். சரியா? ஸோ ஒன்னாவது ஆக்டிவிட்டி முடிஞ்சு. ஒன்னாவது ஆக்டிவிட்டி என்ன செஞ்சிருக்கு, முடிஞ்சு. சரியா? அடுத்து பாருங்க, இதுல செய்ய போறோம், பதிவு செய்ய போறோம் 750 மில்லியன். 750 மில்லியன் பதிவு செஞ்சுட்டோம். ஓகேவா? ஸோ ஒன்னா செயற்பாடு முடிஞ்சு. இப்ப அடுத்து என்ன செய்ய போறோம்னா, இது அப்படி எங்க மாத்த போறோம்னா அப்ளிகேஷன் அக்கௌண்ட்டுக்கு மாத்த போறோம். ஸோ இப்போ அப்ளிகேஷன் அக்கௌண்ட், அது அப்ளிகேஷன் அக்கௌண்ட்ல நம்ம என்ன செய்ய போறோம், பதிவு செய்ய போறோம். அப்ளிகேஷன் அக்கௌண்ட் கிரெடிட்ல பதிவு செய்ய போறோம் 750 மில்லியன். ஸோ ஒன்னா செயற்பாடு முடிஞ்சு. இப்ப ரெண்டாவது செயற்பாடு கிளியரா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரெண்டாவது செயற்பாடு கிளியரா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எக்ஸ்ட்ரா காணப்படுற அப்ளிகேஷன் என்ன செய்ய போறோம்னா ரிஜெக்ட் பண்ண போறோம். எக்ஸ்ட்ரா காணப்படுற அப்ளிகேஷன் என்ன செய்ய போறோம், ரிஜெக்ட் பண்ண போறோம்னா நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கணும். இஷ்யூ பண்ணதுக்கும் ரிசீவ் பண்ணதுக்கும் இடைப்போற வித்தியாசம் தான் அது எக்ஸ்ட்ரா காணப்படுகின்ற அப்ளிகேஷன். ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா காணப்படுகின்ற அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா இஷ்யூல நம்ம என்ன செய்ய போறோம்னா கழிக்க போறோம். பாத்தீங்கன்னா அதாவது ரிசீவ்ல இருந்து கழிக்க போறோம். ரிசீவ்ல இருந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா கழிக்க போறோம். பாத்தீங்கன்னா ரிசீவ்ல இருந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா கழிக்க போறோம். பாத்தீங்கன்னா இஷ்யூவை கழிச்சோம்னா நமக்கு என்ன செய்ய போகுதுன்னா எக்ஸ்ட்ரா காணப்படுகின்ற அப்ளிகேஷன் அமௌண்ட் என்ன செய்ய வரப்போகுது. ஸோ எக்ஸ்ட்ரா காணப்படுகின்ற அப்ளிகேஷன் அமௌண்ட் பாத்தீங்கன்னா எவ்வளவு காணப்பட போகுதுன்னா அப்ளிகேஷன் வந்து 5 மில்லியன் எவ்வளவு காணப்பட போகுது, 5 மில்லியன் என்ன செய்ய போகுதுன்னா எக்ஸ்ட்ரா பாத்தீங்கன்னா நமக்கு காணப்படுது. இதை நம்ம என்ன செய்யணும், ரிஜெக்ட் பண்ண போறோம். ரிஜெக்ட் பண்ண போறோம்னா இந்த 5 மில்லியன் அப்ளிகேஷனுக்கான டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். அப்ப டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிக்க தெரியும். இதனுடைய டோட்டல் அமௌண்ட் பாத்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் பாத்தீங்கன்னா டோட்டல் கேஷ் பாத்தீங்கன்னா டோட்டல் கேஷ் பாத்தீங்கன்னா எவ்வளவு காணப்பட போகுதுன்னா என்ன செஞ்சிருப்பீங்க, 5 மில்லியன். அதாவது 5 பேர் என்ன செஞ்சு போறீங்க, 6 சைவர் சேர்க்க போறீங்க. ஓகேவா? 50 லட்சம் தர ஒரு ஷேருக்கு எவ்வளவு சொல்லியிருக்காங்க, மேற்குல பாத்தீங்கன்னா 25 ரூபாய் சொல்லியிருப்பாங்க. அதே 25 என்ன செய்வீங்க, பெருக்க போறீங்க. சோ பெருக்குனீங்கன்னு உங்களுக்கு வந்திருக்க எவ்வளவுனா 5 தர 25 பெருக்கி நீங்க வந்திருக்கோம் 125. அதாவது 12 கோடி 50 லட்சம் பாத்தீங்கன்னா அது வந்திருக்கு. டோட்டல் ரிஜெக்ட் பண்ண போறீங்க ஷேரா இருக்கும். இப்ப என்ன செய்ய போறீங்க, இதுக்கான டபுள் என்ட்ரி எழுத போறீங்க. சோ ஒரு ஷேர் பிரைஸ் 25 ரூபானா 50 லட்சத்துக்கு பார்க்க போறீங்க. 25ஆல 12 கோடியே 50 லட்சம். சோ 12 கோடி 50 லட்சம் என்ன செய்ய போறீங்கன்னா ரிஜெக்ட் பண்ண போறீங்க. அப்ப ரிஜெக்ட் பண்றதுனா கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிஜெக்ட்னா காசு வெளியே போகுது, திருப்பி அனுப்ப போறோம். அப்ப திருப்பி சென்ட் பண்ணும்போது நிறுவனத்தோட கேஷ் குறைவடையும். நிறுவனத்தோட கேஷ் என்ன செய்ய போகுது, குறைவடையுது. சோ கேஷ் அக்கௌண்ட். சரியா? கேஷ் அக்கௌண்ட் என்ன செய்வது, குறைவடைனா உங்களுக்கு தெரியும். அதிகரிக்குதுன்னா டெபிட் வரப்போகுது, குறைவடைனா கிரெடிட் வரப்போகுது. ஸோ அப்போ கேஷ் அக்கௌண்ட் செஞ்சிருப்பீங்க, கிரெடிட்ல பதிவு செஞ்சிருப்பீங்க. கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட். சரியா? கேஷ் அக்கௌண்ட் செஞ்சிருப்பீங்க, கிரெடிட்ல பதிவு செஞ்சிருப்பீங்க. கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட். அப்ப என்ன அக்கௌண்ட் டெபிட் வரப்போகுதுன்னா அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் என்ன செய்ய போகுதுன்னா டெபிட் வரப்போகுது. அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் என்ன செய்ய போகுதுன்னா டெபிட் வரக்கூடியதா காணப்படும். அப்ளிகேஷன் அக்கௌண்ட் வந்து டெபிட் வரக்கூடியதா காணப்படும். ஸோ இதையும் நம்ம நோட் பண்ணிட்டோம். ஓகேவா? டெபிட். சரியா? இதை என்ன செய்யறீங்க, இப்ப நோட் பண்ண போறீங்க. 15 இந்த அமௌண்ட் அப்படி என்ன செய்யறீங்க, தூக்கி இந்த இடத்துல என்ன செய்யறீங்க, மார்க் பண்ண போறீங்க. சோ மார்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கும் என்னது, இதுக்காண்ட அப்படின்னு பாத்தீங்கன்னா பூர்த்தி அடைஞ்சிருக்கும். ஓகேவா? சோ இது ரெண்டும் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இங்க வேணா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இதுக்கான விளம்பரம் எழுந்திருப்பீங்க. சோ விளம்பரம் என்ன எழுந்திருப்பீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் இந்த ஷேர் அண்ட் த எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன் மணி ரிஜெக்டட். சோ இங்க பாருங்க எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன் பண்ணி ரிஜெக்டட். இதை அப்படியே காப்பி பண்ணி இது அப்படின்னு செஞ்சீங்க உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல இருந்தா நோட் பண்ணி எழுதி விட்டுருங்க. ஸோ இதுவும் முடிஞ்சு. ஓகேவா? கிளியரா? ஸோ பெஸ்டா செஞ்சிருக்கோம், ரிசீவ் பண்ணதுக்கான கேஷை பதிவு செஞ்சிருக்கோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா எவ்வளவு காணப்படுதோ அதை பதிவு செஞ்சிருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன செய்யணும், ஸ்டேட்டஸ் கேபிட்டலுக்கு மாத்த போறோம். அப்ப ஸ்டேட்டஸ் கேபிட்டலுக்கு மாத்த போறோம்னா அதுக்கான அமௌண்ட்டை கண்டுபிடிங்க. எப்படி கண்டுபிடிக்க போறீங்கன்னா இதுவும் ஒரு கஷ்டமான விடயம். என்ன செய்ய போறீங்கன்னா நீங்க இஷ்யூ பண்ணதையும் பிரைஸையும் பிரிக்க போறீங்க. இஷ்யூ பண்ணதையும் பிரைஸையும், அதாவது என்ன செய்ய போறீங்க, டோட்டல் கேபிட்டல் அமௌண்ட். டோட்டல் கேபிட்டல் அமௌண்ட் என்ன செய்யறோம்னா கண்டுபிடிக்க போறோம். டோட்டல் கேபிட்டல் அமௌண்ட் எப்படி கண்டுபிடிக்க போறீங்கன்னா எத்தனை இஷ்யூ பண்ணிருக்குமோ. ஸோ என்ன செஞ்சிருக்கீங்க, நீங்க பாருங்க உங்க வியங்கிறதுக்காக இந்த இஷ்யூ பண்ணதை வந்து நம்ம என்ன செய்யறீங்க, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி கொடுறேன். ஸோ நீங்க என்ன செஞ்சீங்கன்னா உங்களோட காப்பியில வந்து நோட் பண்ணி கொள்ளுங்க. தர என்ன செய்ய போறோம்னா பெருக்க போறோம். எத்தனை பெருக்க போறோம், தர. உங்களுக்கு தெரியும் ஒரு அப்ளிகேஷன் தான் எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 25னா அந்த 25 அமௌண்ட் ஆலும் செய்யப்படுறீங்க
பெருக்க போறீங்க. அந்த 25 அமௌண்ட்டால பெருக்க போறீங்க. ஸோ பெருக்குன்னு அவங்களுக்கு வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு வந்திருக்கும்னா டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 20 மில்லியன் தவிர எவ்வளவு பிரைஸ் சொல்லியிருக்காங்க, 25 சொல்லியிருக்காங்க. அப்ப எவ்வளவு வந்திருக்கும்னா சரி 500 மில்லியன் பார்த்தீங்கன்னா 500 மில்லியன் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்திருக்கும். 500 மில்லியன் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்திருக்கும். 500 மில்லியன் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்திருக்கும். இங்க பாருங்க, இங்க வந்து 5 மில்லியன் ஷேர் வந்து இல்லை, இங்க வந்து 10 மில்லியன் ஷேர். ஓகேவா, ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு. இத்தனை 10 மில்லியன் ஷேர். ஸோ 10 மில்லியன் ஷேர்னா இங்க வந்திருக்கேன் எவ்வளோ 28 பிரைஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 25னா 10 மில்லியனா செஞ்சிருப்பீங்க, பெருக்கி இருப்பீங்க. ஸோ 10 மில்லியன் பெருக்கி தான் உங்களுக்கு வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா 250 மில்லியன் வந்திருக்கும். 250 மில்லியன் வந்திருக்கு. 250 மில்லியன் வந்திருக்கும். சரியா? ஸோ ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஸோ அதை மாற்றி கொள்ளுங்க. 250 மில்லியன் வந்திருக்கும். 250 மில்லியன் வந்திருக்கும். 250 மில்லியன் வந்திருக்கும். ஸோ இது முடிஞ்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன செஞ்சிருப்பீங்க, டோட்டல் கேபிட்டல் அமௌண்ட் கண்டுபிடிங்க. ஸோ டோட்டல் கேபிட்டல் அமௌண்ட் கண்டுபிடிங்க என்ன செஞ்சிருப்பீங்க, பெருக்கி இருப்பீங்க. ஸோ டோட்டல் கேபிட்டல் அமௌண்ட் இருக்கும். ஸோ இதுக்கான டபுள் என்ட்ரி பார்த்தீங்கன்னா இதுல எந்த இது மாற்றமும் இருக்கு. என்ன செஞ்சிருப்பீங்கன்னா ஸோ இந்த இடத்துல பாருங்க என்ன இருக்கும், அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் வந்து டெபிட்டும் ஸ்டேட்டஸ் கேபிட்டலுக்கு வந்து கிரெடிட்டும். ஸோ அதே தான் செய்ய போதுன்னா இந்த இடத்துக்கு வரப்போகுது. ஸோ என்ன செய்யுங்க, இதை அப்படின்னு செய்யுங்க, எழுத போறீங்க இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ எழுந்து நம்ம எப்படி செஞ்சிருப்பீங்க, இதுக்கான உள்ள என்ட்ரி என்ன செஞ்சிருப்பீங்க, நோட் பண்ணிருப்பீங்க. அமௌண்ட்டை 500 மில்லியன் 500 மில்லியன் 500 மில்லியன். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 500 மில்லியன். ஓகேவா? ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சு விடும். ஓகேவா? இதோ கிளியரா வெளியே இருக்கிறேன். இப்போ அப்ளிகேஷன் நம்ம அதிகமாக ரிசீவ் பண்ணா இவ்வாறு பதிவு செய்வதற்கான ஒரு எக்ஸாம்பிள் உதாரணம் பார்த்தோம். ஸோ இப்போ அடுத்த உதாரணம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தானது வரக்கூடியதா இருக்கும். அடுத்த உதாரணமும் ஸோ அதையும் செஞ்சு கொள்ளுங்க, இலகுவா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஏபிபிஎல்சி பார்த்தீங்கன்னா இஷ்யூ பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் ஷேர் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கொள்ளுங்க 10 மில்லியன் ஷேர். ஸோ 10 மில்லியன் ஷேர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஈச் இந்த ப்ரைஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 20 rupees. அப்போ ஈச் இந்த ப்ரைஸ் நோட் பண்ணிக்கொள்ளுங்க 20 rupees. அடுத்து பார்த்தீங்கன்னா எல்பின் ரிசீவ் பார்த்தீங்கன்னா 20 மில்லியன். ஸோ எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்களா 20 மில்லியன் ஷேர் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்களா. ஸோ அதையும் நீங்கள் செஞ்சுக்கொள்ளுங்க, நோட் பண்ணி கொள்ளுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா காணப்படுறது வந்து ரிஜெக்ட் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. சம்டைம் பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டாங்க, சம்டைம் பார்த்தீங்கன்னா கொஸ்டினை சொல்ல மாட்டாங்க. என்ன செய்யணும், அதை நம்ம தான் நோட் பண்ணி கொள்ளணும். சரியா? இவ்வளோதான் இன்ஃபர்மேஷன். இப்போ என்ன செய்ய போறோம், பெஸ்ட்டை நான் பதிவு செய்ய போறோம். என்னதை பதிவு செய்ய போறோம்னா டோட்டல் கேஷ் ரிசீவ்க்கான அமௌண்ட் பதிவு செய்யப்படும். கேஷ் ரிசீவ்க்கான அமௌண்ட் பதிவு செய்யப்படும். அப்போ என்ன செஞ்சிருப்பீங்க, பெஸ்ட்டை ரிசீவ் பண்ணது கிளியரா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. டோட்டல் கேஷ் ரிசீவ் தானே செய்யப்படும். அது கேஷ் ரிசீவ் தான் நம்ம என்ன செய்ய போறோம்னா பதிவு செய்ய போறோம். ரிசீவ் நம்ம என்ன செய்ய போறோம்னா பதிவு செய்ய போறோம். ஸோ இதுக்கு என்ன செய்ய போறீங்கன்னா இது ஈக்குவல் இதுக்கு சமனா இருக்க போகுதுன்னா இந்த ரிசீவ் போறோம்னா 20 மில்லியன் ஷேர். 20 மில்லியன் ஷேர் என்ன செய்ய போறோம், பெருக்க போறோம். எந்தால பெருக்க போறோம்னா ஈச் இண்டெட் பிரைஸ் நமக்கு தெரியும், எவ்வளவு சொல்லியிருக்காங்க 20 ரூபாய். ஈச் இண்டெட் பிரைஸ் 20ஆல நீங்க பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யணும், டோட்டல் அமௌண்ட் வந்திருக்கும். ஸோ பெருக்கு நம்ம டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு வந்திருக்கும் பாத்தீங்கன்னா ஈக்குவல் தர ஏன்னா வந்து ஸோ 20 மில்லியன் என்ன செஞ்சிருப்பீங்க, பெருக்கிருப்பீங்க. 20ஆல பெருக்கு அவங்களுக்கு வந்திருக்கும் 400 மில்லியன் வந்திருக்கும். எவ்வளோ 400. ஓகேவா? ஸோ என்ன செஞ்சிருப்பீங்க, அப்போ டோட்டல் ரிசீவ் பதிவு செஞ்சோம். இப்போ என்ன செய்யுங்க, இதுக்கான டபுள் என்ட்ரி பெஸ்ட்டாக கேஷ் தான் ரிசீவ் பண்ண போறீங்க. ஸோ இப்போ கேஷுக்கான டபுள் என்ட்ரி பார்த்தீங்கன்னா இது அப்படியே தான் வரப்போகுது. என்ன செய்ய போகுதுன்னா இது அப்படியே தான் அது மாறி வரப்போகுது. ஸோ இது அப்பொழுது நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ என்ன செய்யணும், இந்த இடத்துல நான் பதிவு செய்யறேன் அவ்வளோத்தையும். ஒன்னா பாருங்க, ரிசீவ் பண்ண 400 மில்லியன். ஸோ இந்த இடத்துல நான் சேவ் பண்ணோம் 400 மில்லியன் நம்ம பதிவு செய்ய போறோம். ஓகேவா? ஸோ நான் முடிஞ்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கேஷ். ஓகேவா? கேஷ் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா 400 மில்லியன். அப்ளிகேஷன் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா 400 மில்லியன். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட். ஸோ இந்த இடத்துல நோட் பண்ணி கொள்ளுங்க, அது ரிஜெக்ட்னு நோட் பண்ணி கொள்ளுங்க. ரிஜெக்டட் அப்ளிகேஷன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எடின்னு போட்டுக்கொள்ளுங்க, வேணும் உங்களுக்கு கிளியரா விலையும் கொடுக்கறதுக்காக. ரிஜெக்டட் அப்ளிகேஷன். அது ரிஜெக்டட் அப்ளிகேஷன். ரிஜெக்டட் அப்ளிகேஷன். ஸோ ரிஜெக்டட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இதை கம்பேர் பண்ண போறோம், இஷ்யூ பண்ணதையும் ரிசீவ் பண்ணதையும். இப்போ ரிசீவ் பண்ணது 20ல இருந்து இஷ்யூ பண்ணது கழிச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா காணப்பது வந்துடும். ஸோ இங்க பாருங்க, ரிசீவ் பண்ணது பார்த்தீங்கன்னா 20 மில்லியன் சொல்றாங்க. ஸோ இப்போ ரிசீவ் பண்ண 20 மில்லியன், இஷ்யூ பண்ணது பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் சொல்றாங்க. அப்போ எக்ஸ்ட்ரா காணப்படுறது பார்த்தீங்கன்னா 10 பார்த்தீங்கன்னா
அதிகமா காணப்படுற அப்ளிகேஷனா இருக்கும், மேலதிகமா வாங்கப்பட்ட அப்ளிகேஷனா இருக்கும். இது என்ன செய்ய போறீங்க, பெருக்க போறீங்க. இதால பெருக்க போறீங்கன்னா பிரைஸால பெருக்க போறீங்க, பிரைஸால பெருக்க போறீங்க. ஸோ உன்னோட பிரைஸ் உங்களுக்கு தெரியும், எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 20 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன சொல்லிருப்பீங்க, 10 மில்லியன் ஷேரை வந்து 20ஆல பெருக்கி இருப்பீங்க. ஸோ 20ஆல பெருக்கிற டோட்டல் அமௌண்ட் வந்து எவ்வளோ, 200 மில்லியன். 200 மில்லியன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ண போறீங்க. 200 மில்லியன் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ண போறீங்க. ஸோ இப்போ ரிஜெக்ட் பண்றதுக்கான டபுள் என்ட்ரி பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா டெபிட்டும், பேங்க் அண்ட் கேஷ் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா கிரெடிட்டும் இருக்கு. ரீசன் பார்த்தீங்கன்னா நிறுவனங்களோட கேஷ் என்ன செய்ய போகுதுன்னா குறைவடைய போகுது. ஓகேவா, ஸோ ஒன்னும் அதுவும் முடிஞ்சிச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன செய்ய போறோம்னா ஸ்டேட்டஸ் கேபிட்டலுக்கு மாற்றணும். ஸோ ஸ்டேட்டஸ் கேபிட்டலுக்கு மாத்திரம்னா ஸோ இது கிளியரா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எதுக்கு பார்க்க போறோம்னா இஷ்யூ பண்ணதையும் பிரைஸையும் பார்க்க போறோம். ஸோ இங்க பாருங்க, இஷ்யூ வந்து 10 மில்லியன், பிரைஸ் பார்த்தீங்கன்னா 20. அப்படிங்க பாருங்க, டோட்டல் கேபிட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இஷ்யூ பண்ணது 20. ஸோ இஷ்யூ பண்ணது பார்த்தீங்கன்னா 10 மில்லியன். உன்னுடைய பிரைஸ் எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 20. ஸோ அப்ப என்ன செய்யிருப்பீங்க, 20ஆல பெருக்கி இருப்பீங்க. ஸோ பெருக்கு நம்மளுக்கு வந்திருக்கேன் எவ்வளோ, 200 மில்லியன் வந்திருக்கும். ஸோ இப்போ இந்த 200 மில்லியனுக்கான டபுள் என்ட்ரி பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா டெபிட்டும், அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா கிரெடிட்டும் காணப்படும். ஸ்டேட்டஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா கிரெடிட்டும் காணப்படும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா மில்லியன். ஓகேவா, ஸோ இது என்னது, ஓகே. இப்போ இது கிளியரா விளங்கிக்கணும்னு நினைக்கிறேன். பெஸ்ட்டாக நான் பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா கேஷை மட்டும் ரிசீவ் பண்ணணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன் வந்து ரிசீவ் பண்றோம். அடுத்து மூணாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அதே தொடர்புடைய ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இதோட தொடர்புடைய தான். ஸோ உங்களுக்கு விளங்குறதுக்காக தான் 3 எக்ஸாம்பிள் போட்டுருக்கு. ஸோ இதை அவரதே நான் காப்பி பண்ணி கொள்றேன். ஸோ காப்பி பண்ணி ஸோ என்ன செய்யணும், இந்த இடத்துல எப்படி நான் பேஸ்ட் பண்றேன் விளங்குறதுக்காக. சரியா பாருங்க, எம்ஆர்பிஎல்சி இஷ்யூ 20 மில்லியன். ஸோ அப்போ எம்ஆர்பிஎல்சி எவ்வளவு இஷ்யூ பண்றாங்க, ஸோ அப்போ இந்த இடத்துல நோட் பண்ணி கொடுப்பீங்க, 10 மில்லியன் ஷேரை வந்து இஷ்யூ பண்றாங்க. ஸோ 20 மில்லியன் ஷேர் வந்து இஷ்யூ பண்றாங்க. அப்ளிகேஷன் அமௌண்ட் எவ்வளவு, ஈச் இந்த அப்ளிகேஷன் எவ்வளவு, 15 ரூபாய். ஈச் இந்த அப்ளிகேஷன் மணி எவ்வளவு, 15 ரூபாய். அடுத்து என்ன சொல்றாங்க, has been received 25. எவ்வளவு ரிசீவ் பண்றாங்கன்னா 25 மில்லியன் ஷேர் வந்து ரிசீவ் பண்றாங்க. 25 மில்லியன் ஷேர் வந்து ரிசீவ் பண்றாங்க. ஸோ இவ்வளோ இன்ஃபர்மேஷன். ஸோ இதை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம்னா கணக்கு செய்ய போறோம். அப்போ டோட்டல் கேஷ் ரிசீவ் நம்ம கண்டுபிடிக்க போறோம். டோட்டல் கேஷ் ரிசீவ் பார்த்தீங்கன்னா ரிசீவையும் இஷ்யூவையும் பார்க்க போறோம். ஸோ அப்போ பாருங்க எவ்வளவு ரிசீவ் பண்றாங்க, 25. ஸோ அப்போ என்ன செய்ய போறோம், 25 மில்லியன் பெருக்க போறோம். எவ்வளோத்தால 20ஆல 25 மில்லியன் நம்ம என்ன செய்ய போறோம்னா 25 மில்லியன் நம்ம என்ன செய்ய பெருக்க போறோம். 20ஆல பெருக்கணும்னா டோட்டலா வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா 500 மில்லியன். எவ்வளவு வந்திருக்கும், 500 மில்லியன் அமௌண்ட் வந்திருக்கும். ஸோ இப்போ 500 மில்லியன் அமௌண்ட்டுக்கான டபுள் என்ட்ரி வந்து பெஸ்ட்டாக பதிவு செய்ய போறோம். ஸோ இப்போ 500 மில்லியன் அமௌண்ட் கேஷ் வந்து நிறுவனத்துக்கு வந்திருக்கும். ஸோ கேஷும் நீங்க கேஷும் போடலாம், பேங்கும் போடலாம். கேஷ் அண்ட் பேங்க் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா டெபிட் 500 மில்லியன். அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா கிரெடிட் 500 மில்லியன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா விளம்பரம் எழுதிருப்பீங்க, அப்ளிகேஷன் அமௌண்ட் ரிசீவ்னு எழுதிருப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிஜெக்டட் அப்ளிகேஷனை கண்டுபிடிங்க, எவ்வளவு ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ரிஜெக்ட் அப்ளிகேஷனுக்கான சின்ன ஒரு ஃபார்முலா, அது நானும் உருவாக்கப்பட்ட ஒரு ஃபார்முலா. என்ன ஃபார்முலா, ரிசீவ்ல இருந்து இஷ்யூவை கழிச்சீங்கன்னா எக்ஸ்ட்ரா காணப்படுற அப்ளிகேஷன் வந்துடும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ரிசீவ் வந்து எவ்வளோ, 25 மில்லியன் ஷேர்ஸ், 25 மில்லியன் அப்ளிகேஷன். எவ்வளவு இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க, 20. எவ்வளவு இஷ்யூ பண்ணியிருக்காங்க, 20 மில்லியன் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ எக்ஸ்ட்ரா எவ்வளவு காணப்படுதுன்னா 5 மில்லியன் ஷேர். எவ்வளவு காணப்படுது, 5 மில்லியன் ஷேர்ஸ் காணப்படுது. அப்ப இது டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிக்க போறீங்க. 5 மில்லியன் ஷேர்ஸ் டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிக்க போறீங்க. ஸோ அப்ப இந்த இடத்துல டோட்டல் கேஷ் பாத்தீங்கன்னா 500 இன்டூ உன்னுடைய பிரைஸ் எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 15 ரூபாய் சொல்லியிருக்காங்க. 15 ரூபாய் சொல்லியிருக்காங்க. ஸோ 15ஆல பெருக்கு நம்மளுக்கு வந்திருக்கும், எவ்வளவு வந்திருக்கும் பாத்தீங்கன்னா, ஸோ 5 தர என்ன செஞ்சிருப்பீங்க, 15ஆல பெருக்கிருப்பீங்க, 75 மில்லியன். எவ்வளவு வந்திருக்குன்னா 75 மில்லியன் வந்திருக்கும். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பிரைஸ் பாத்தீங்கன்னா 20 15. அப்ப 25 என்ன செஞ்சிருப்பீங்க, பெருக்கிருப்பீங்க 15ஆல. ஸோ அப்ப இருக்குன்னா 375 வந்திருக்கேன். சரி 375 ஸோ இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா 375 வந்திருக்கும், 75. ஓகேவா, ஸோ இது கிளியரா ஒன்றாது. ஸோ சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஸோ இதுவும் ஓகே. இப்போ அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்றது, இப்போ இதுக்கான டபுள் என்ட்ரி எழுதப்படுங்க. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா 75 மில்லியன் ரிஜெக்ட் பண்ண போறோம். கேஷ் குறைவடைய போகுது. அப்போ கேஷ் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா என்ன செய்ய போகுது,
டெபிட் சைடு வருது, ஸோ கிரெடிட் சைடு வரப்போகுது 75 மில்லியன். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் வரப்போகுது கிரெடிட் டெபிட் சைடு வரப்போகுது 75 மில்லியன். ஓகேவா? ஸோ இது கிளியரா இருக்கும் நினைக்கிறேன். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ டோட்டல் கேபிட்டல் அமௌண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டோட்டல் கேபிட்டல் அமௌண்ட் கண்டுபிடிக்க கிளியரா ஞாபகம் வச்சுக்கணும். எந்த ஒரு கொஸ்டின் கொடுத்தாலும் இஷ்யூ பண்ணதுக்கும் ப்ரைஸுக்கும் மட்டும் பாருங்க. இஷ்யூ பண்ணதுக்கும் ப்ரைஸுக்கு மட்டும் பாருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னா 20 இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. உன்னுடைய ப்ரைஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 15. இப்போ என்ன செஞ்சிருப்பீங்க, 20 பெருக்கி இருப்பீங்க. 20 பெருக்கி இருப்பீங்க. எதுனாலும் 15 பேருக்கு நம்மளுக்கு வந்திருக்கும் 300 மில்லியன். எவ்வளவு இருக்கும்? 300 மில்லியன். ஸோ 300 மில்லியன். ஸோ அப்போ ஏன் பார்த்தீங்கன்னா அதுக்கு டபுள் என்ட்ரி பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் வந்து டெபிட் 300 மில்லியன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா கிரெடிட் 300 மில்லியன். சரியா? இன்னொரு இலகுவான முறை இருக்கு, நீ இப்படியும் கண்டுபிடிக்கலாம். அப்படிலாம் என்ன செய்யணும்னா இந்த கேஷ்ல டோட்டல் கேஷ்ல இருந்து ரிஜெக்ட் கழிச்சிங்கன்னா டோட்டல் கேஷ் இந்த டோட்டல் கேஷ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 375 மில்லியன் இருக்கு தானே. 375 மில்லியன்ல இருந்து ரிஜெக்டட் அப்ளிகேஷன் அமௌண்ட் கழிச்சிங்கனாலும் இந்த அமௌண்ட் வரும். ஸோ இங்க பாருங்க 375 மில்லியன்ல இருந்து 75 மில்லியன் கழிச்சிங்கன்னா இந்த அமௌண்ட் வரக்கூடியதா இருக்கும். ஸோ இப்படி நீங்க என்ன செய்யலாம், கொஸ்டினை செய்யலாம். ஓகேவா? ஸோ இது கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எக்ஸாம்பிள் ஷாம் பிஎல்சி பார்த்தீங்கன்னா இஷ்யூ 40 மில்லியன் ஷேர்ஸ். ஓகேவா? நான் இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்றேன். சரி தானே? இப்போ பாருங்க சமணன் பிஎல்சி இஷ்யூ பார்த்தீங்கன்னா 40 மில்லியன் ஷேர். ஸோ எவ்வளோ இஷ்யூ பண்றாங்க? 40 மில்லியன் ஷேர். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிரைஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 15 ரூபா. ஓகே, அதுவும் ஓகே. அடுத்து அப்ளிகேஷன் பின் ரிசீவ் ஃப்ரம் த 55 மில்லியன் என்னது ரிசீவ் பண்ணியிருக்காங்க. எத்தனை ரிசீவ் பண்ணியிருக்காங்க? 55 மில்லியன் ஷேர் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா மணி வீஸ் ரிஜெக்டட் வாஸ் அலோகேட்டிங் ஷேர்ஸ். அப்போ என்ன சொல்றாங்கன்னா எக்ஸ்ட்ரா காணப்படுறது வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன செய்ய போறோம்? கொஸ்டின் நம்ம செய்ய போறோம். அவ்வளவுதான். இப்போ டோட்டல் கேஷ் ரிசீவ் பார்ப்போம். ரிசீவ் ஃப்ரம் த ரிசீவ் ஃபார் 55 மில்லியன். இதுக்கான டோட்டல் அமௌண்ட்டை கண்டுபிடிக்க போறோம். அப்ப என்ன செய்வீங்கன்னா ஒரு ஷேருக்கு தான் 15னா எத்தனை ஷேர் வந்து ரிசீவ் பண்ணிருக்கோம்? 55. ஸோ என்ன செய்யிருப்பீங்கன்னா 55 நீங்க என்ன செய்யிருப்பீங்க? பெருக்கிருப்பீங்க 15ஆல. ஸோ 55 வந்து நீங்க பெருக்கிருப்பீங்க 15ஆல பெருக்குனா உங்களுக்கு என்ன இருக்குன்னா அமௌண்ட் வந்திருக்கும் 825. எவ்வளவு வந்திருக்கும்? 825 மில்லியன். பாத்தீங்கன்னா 825 மில்லியன் பாத்தீங்கன்னா டோட்டல் கேஷ் ரிசீவ் வந்திருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல செஞ்சிருப்பீங்க டோட்டல் கேஷ் ரிசீவ் பார்த்தீங்கன்னா கேஷ் நிறுவனத்துக்கு வந்திருக்கும். ஸோ 825 எந்த இடத்துலையும் பதிவு செஞ்சிருப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது அப்ளிகேஷன் மூலமா பெறப்படுறதா இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல பதிவு செஞ்சிருப்பீங்க 825 பதிவு செஞ்சிருப்பீங்க. ஸோ அது ஓகே. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வந்து எவ்வளோ அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ண போறாங்க. ஸோ அதை கண்டுபிடிக்கணும். ஸோ அதை கண்டுபிடிக்க ஃபார்முலா நான் சொல்லி கொடுத்தேன். வந்து ரிஜெக்டட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ரிசீவ்ல இருந்து ரிஜெக்ட கழிச்சிங்கன்னா ரிசீவ்ல இருந்து இஷ்யூவை கழிச்சிங்கன்னா வந்துடும். எவ்வளவு அப்ளிகேஷன் ரிசீவ் பண்றோம்? 55 அப்ளிகேஷன் ரிசீவ் பண்றோம். அவங்க எவ்வளவு இஷ்யூ பண்ணிருக்காங்க? 40. ஸோ பாத்தீங்கன்னா 15 மில்லியன் அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ண போறாங்க. 15 மில்லியன் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா 15 மில்லியன் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா ஒரு ஷேருக்கான பிரைஸ் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 15. ஸோ 15 மில்லியன் என்ன செஞ்சிருப்பீங்க? பெருக்கி இருப்பீங்க 15 பேருக்கு நமக்கு வந்திருக்கும் 225 மில்லியன் அமௌண்ட் என்ன செய்ய போறோம்னா ரிஜெக்ட் பண்ண போறோம். 225 மில்லியன் அமௌண்ட் ரிஜெக்ட் பண்ண போறோம். ஸோ ரிஜெக்டட் அமௌண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். என்ன செய்ய போறீங்க? இந்த ரிஜெக்டட் அமௌண்ட் அப்படின்னது பதிவு செய்ய போறீங்க டபுள் என்ட்ரியில. 225 மில்லியன் பாத்தீங்கன்னா பெஸ்ட் என்ன செய்ய போறீங்க? இதுக்கு பதிவு செய்ய போறீங்கன்னா அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் 225, கேஷ் அண்ட் பேங்க் அக்கௌண்ட் 225. ஓகேவா? ஸோ இதுவும் முடிஞ்சு. அடுத்து என்ன செய்யப்படுவோம்? டோட்டல் கேபிட்டல் அமௌண்ட். ஸோ இதுல பாத்தீங்கன்னா எவ்வளவு இஷ்யூ பண்ணிருக்காங்க? 20 மில்லியன். எவ்வளவு இஷ்யூ பண்ணிருக்காங்கன்னா 40 மில்லியன் ஷேர் இஷ்யூ பண்ணிருக்காங்க. ஈச் இந்த பிரைஸ் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 15. ஸோ 40 மில்லியன் என்ன செய்வீங்க? 40 மில்லியன் தர எத்தனையால பெருக்கி இருப்பீங்கன்னா எத்தனையால் 15ஆல பெருக்கு நீங்க வந்திருக்கும். எவ்வளவு வந்திருக்குன்னா 600 மில்லியன். எவ்வளவு? 600 மில்லியன். ஸோ 600 மில்லியன் அமௌண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த அமௌண்ட் கண்டுபிடிச்சு என்ன செய்ய போறீங்க? அப்படியே பதிவு செய்ய போறீங்க அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் அக்கௌண்ட்ல வந்து ஸ்டேட்டஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட்லையும் பதிவு செஞ்சிருக்கீங்க. ஓகேவா? ஸோ இதோட பாத்தீங்கன்னா இதுவும் முடிஞ்சிடும். ஸோ இது வரைக்கும் நான் கிளியர்னு நினைக்கிறேன். ஸோ இதோட டவுட் இருந்தா நீங்க ஸோ இது அடுத்த காணொலி மூலமாக நம்ம பார்ப்போம். ஓகே. ஸோ அடுத்த காணொலி பார்த்தீங்கன்னா இதுல என்ன பார்க்க போறோம்னா இப்போ கோலிங் எரர்ஸ் வரப்போகுது. ரிசீவ் வரப்போகுது, அட்வான்ஸ் வரப்போகுது. ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அதனுடைய தொடர்புடையதாக இருக்கும். கீழே வர எக்ஸாம்பிள் அதோட தொடர்புடையா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்கோம் நான்
கோடிங் அட்வான்ஸ் எக்ஸாம்பிள் போட்டிருப்பேன். ஸோ இதை முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் கொஸ்டின். இந்த ப்ராக்டிஸ் கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா டிரெக்டா ஆன்சருக்கு போயிடும். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 31 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ மிக ஒரு இலகுவான ஒரு பாடம். ஸோ கிளியராக விளங்கி கொள்ளுங்க. ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதை அப்படியே ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும். ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா இதுல வந்து பயனை பெற்றுக்கொள்ளட்டும். நன்றி.